திருத்துறைப்பூண்டி சபையார் காண்பிக்கிற அன்புக்காகவும் உங்கள் ஜெபங்களுக்காகவும் நன்றியுள்ளவனாக இருக்கிறோம். தேவன் தாமே தொடர்ந்து சபையை பலப்படுத்தி ஆசீர்வதித்து குடும்பங்களை ஸ்திரப்படுத்துவாராக. இந்த நாளிலே தியானத்திற்கென்று நாம் ஒரு வசனத்தை வாசிப்போம். யூதா எழுதின பொதுவான நிருபம் 11ஆம் வசனம். யூதா எழுதின பொதுவான நிருபம் 11ஆம் வசனம். இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பீலையாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்தில் விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி கெட்டுப்போனார்கள். யூதா என்பவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய சகோதரர். யாக்கோபை எழுதின அந்த யாக்கோபும் இயேசுனுடைய சகோதரர். இந்த யூதா இந்த நிருபத்தை எழுதுகிறார். ஒரே அதிகாரத்தை தான் எழுதியிருக்கிறார். ஆனால் அதில் பல காரியங்களை அவர் நமக்கு மாதிரியாக முன்னுக்கு கொண்டு வருகிறார். எல்லாமே சரித்திரத்திலே வரலாற்றில் உள்ளதான நிகழ்வுகளை அவர் மேற்கோள் காண்பித்து அவர் சபையை எச்சரிக்கிறார். சபை தவறான வழியிலே போகக்கூடாது. இந்த அதிகாரத்தை எழுதுவதற்கு உரிய நோக்கம், அநேகர் பக்க வழியாய் சபைக்குள்ளே நுழைந்து உபதேசத்தை திரித்து பேசுகிறவர்களாய் இருக்கிறபடினாலே எச்சரிப்பாக இதை எழுதுகிறார். அவர்கள் தங்கள் இச்சைகளுக்கு ஏற்ற காரியங்களை சபைக்குள்ளாக திணிக்கிறார்கள். ஆகவே தான் இவ்வளவு மாதிரிகளை குறித்து அவர் நம்மை எச்சரிக்கிறார். அநேகர் பக்க வழியாய் நுழைந்து அன்பின் விருந்துகளிலே கரைகளாய் இருந்து அவர்கள் தங்களை தாங்களே மேய்த்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறார்கள் என்று பல கடினமான வார்த்தைகளை சொல்லி எச்சரிக்கிறார். இப்பொழுது நாம் வாசித்த அந்த வசனத்திலே 3 நபர்களை குறித்து சொல்கிறார். காயின், பீலையாம், கோரா. இந்த 3மே இஸ்ரவேல் ஜனங்களில் நடந்ததான 2 சரித்திரமும், ஒன்று ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே வந்த பிறகு நடந்த சம்பவத்தையும் சொல்லுகிறார். காயின் முதல் மகன் என்று நாம் சொல்லலாம். ஃபஸ்ட் சன், முதல் மகன். ஆனால் அந்த முதல் மகன் எப்படி வளர்ந்தார் என்று நமக்கு சொல்லப்படவில்லை. முதல் மகன் எப்படி வளர்ந்தார், எப்படி அவனை வளர்த்தார்கள் என்று நமக்கு தெரியாது. ஆனால் வளர்த்த விதம் சரியில்லை என்பது அவனுடைய வாழ்க்கையின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். ஆகவே பெற்றோர் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், நம்முடைய பிள்ளைகள் சிறு வயதிலிருந்து அவர்கள் எப்படி நாம் வளர்க்கிறோம். 5 வளையாதது 50 வளையாது. 5 வயது பிள்ளைகள் எல்லாம் நன்றாக வளைய வேண்டும். வளைய வேண்டும் என்றால் அப்பா அம்மா சொல்லுகிறதை சரிங்க அப்பா, சரிங்க அம்மா என்று கேட்க வேண்டும். அதன் வளைவது. வளைவதற்கு நல்ல ஒரு உதாரணத்தை பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன். உங்களுக்கு வசனம் ஞாபகம் இருக்கிறதா? ஆண்டவர் யாரிடத்தில் பேசினார்? சின்ன பையன் 3 தடவை பேர் கூப்பிட்டாரே. பிள்ளைகள் சொல்லுங்கள், பைபிளில் யார் பேரை கூப்பிட்டார்? சாமுவேலே, சாமுவேலே. பெற்றோர் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். உன் வயசில் இருக்கும்போது ஆண்டவர் சாமுவேலை கூப்பிட்டார். யார் கூப்பிடுகிறார் என்று ஆரம்பத்தில் தெரியவில்லை. ஏலி தாத்தாவனத்தில் போய் கேட்குறான், தாத்தா கூப்பிட்டீர்களா? நல்ல படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது நடுராத்திரி இப்போ சத்தம் கேட்ட உடனே, என்ன இவர் கூப்பிட்றாரு இப்போ தூங்கிட்டு இருக்கும்போது அப்படின்னு சொல்லி அவன் இழுத்து போத்திட்டு தூங்கலை. உடனே படுக்கையை விட்டு எழுந்து ஓடி போய்
தாத்தாட்ட கேட்குற. தாத்தா ஒரு தூங்கிட்டு இருந்திருப்பார். தாத்தா இப்போ கூப்பிட்டீங்களா என்னைய? கூப்பிட்டீங்களா? இல்லைப்பா நான் கூப்பிடலப்பா, போய் படுத்துக்கோ. போய் திருப்பி படுத்துக்கிட்டார். திருப்பி சத்தம். அதான் தாத்தா கூப்பிடலன்னு சொன்னார், ஏதோ ஒரு சத்தம் வருது அப்படின்னு அவர் திருப்பியும் பெட்ஷீட் எடுத்து போட்டு தூங்கலை. திருப்பியும் ஓடி போய் தாத்தா கூப்பிட்டீங்களா கூப்பிட்டீங்களா. அதான் 5இல் வளைவது. சின்ன வயசாக இருக்கும்போது ஏதாவது சத்தம் கேட்டால் அப்பா அம்மாட்ட போய் கேட்கணும், கூப்பிட்டீங்களாப்பா கூப்பிட்டீங்களாம்மா. கூப்பிடாத மாதிரி கேட்காத மாதிரி நம்மளே விளையாண்டுகிட்டே இருக்கக்கூடாது. நம்மளே ஏதாவது செய்கிறதே செஞ்சுட்டு இருக்கக்கூடாது. உடனே ஓடி போய் கேட்கணும், கூப்பிட்டீங்களா, என்ன சொன்னீங்க, உடனே சொல்லுங்கள் செய்கிறேன். சாமுவேல் அப்படி தான் நான் சொன்னார். எலி தாத்தா சொல்லியிருந்தா கூட செஞ்சுருப்பார். எனக்கு கொஞ்சம் ஒரு டம்ளர் தண்ணி கொண்டு வாப்பான்னா உடனே போய் கொண்டு வந்திருப்பார். அந்த கதவை அடைச்சிட்டு வாப்பா, குளிர் காற்று வருதுன்னு சொன்னால் உடனே போயிருப்பார். அந்த ஜன்னல் அடைச்சிட்டு வா, அந்த லைட்டை அமுத்திட்டு வா, அந்த ஃபேனை ஆஃப் பண்ணு, ஏதாவது சொல்லியிருந்தா சொல்லியிருப்பார். ஏன்னா ஆண்டவர் கூப்பிடும்போது என்ன சொன்னார்? கர்த்தாவே. வெரி குட் வெரி குட். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். கர்த்தாவே சொல்லும் கேட்கிறேன்னு சொல்லியிருந்தா போதும்ல, ஏன் அடியேன் கேட்கிறேன்னு சொல்கிறார்? கேட்குறதுல கூட பல விதங்கள் இருக்குது. கேட்குறதுல பல விதங்கள் இருக்குது. இப்போ நான் பேசுகிறேன், இங்கே எத்தனையோ விதத்திலே கேட்கலாம். இவர் எதை பற்றி பேசுகிறாரு, எப்படி பேசுகிறாரு அப்படின்னு மார்க் போடலாம். அல்லது ஆம்ப்ளிஃபையர் ஸ்பீக்கர்லாம் பார்த்தீங்கன்னா பேஸ், டெனர் எல்லாம் நிறையா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். அவர் கேட்கும்போது எப்படி கேட்பார்? இவர் பேசுகிறது பேஸ் சத்தமாக இருக்கே அப்படின்னு சொல்லி பேஸ் குறைப்பார். கீச் சத்தமாக இருக்கே, இன்னும் கொஞ்சம் சத்தமாக பேசலாமே, கம்மியாக பேசலாமே அப்படின்ற நோக்கத்தோடு தான் அவர் கேட்பார். மைக்கு பேசுகிறது மட்டும் இல்லாமல் அப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பேக்ரவுண்டில் இருக்கும்போது ஒவ்வொரு பின்னணியிலிருந்து கேட்குறாங்க. ஒரு வேலைக்காரன் எஜமான் சொல்கிறத கேட்கும்போது எப்படி கேட்குறான்னா, கீழ்ப்படியும்படியான மனதோடு கூட கேட்குறான். ஐயா சொல்லுங்க ஐயா, உடனே போகிறேன். துண்டை கட்டிட்டு ஓடி போய் செய்வான். அதை போய் செய்கிறான்னா உடனே போய் செய்வான். அதை அலசி ஆராய்ந்து பார்க்க மாட்டான். சில பேருக்கு அனலிட்டிக்கல் மைண்ட் இருக்கும். அப்பா அதாவது கூப்பிட்டு சொன்னார்னா, இவர் ஏன் அதை சொல்கிறாரு, எதுக்காக சொல்கிறாரு, எங்கே போயிட்டு வந்திருக்காரு, யார்கிட்ட பேசினார் அப்படின்னு அனலைஸ் பண்ணுவாங்க சில பேர். அப்படிலாம் நம்ம கேட்காம சாமுவேல் கேட்டது போல், கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். லார்ட் ஸ்பீக், தை சர்வன்ட் ஹியர். தமிழில் அடியேன் இருக்குது, ஆனால் ஆங்கிலத்தில் அடியனுக்கு பேர் வந்து அடிமை. அடியன்னா உமக்கு நான் அடிமை. அடிமை வந்து என்ன கேட்பார்? எஜமான்ட்ட கீழ்ப்படி தான் கேட்பார். சொன்ன உடனே நான் கீழ்ப்படியணும், ரெடியாக இருக்கேன் எந்நேரமும். அதான் ஒரு அடிமையினுடைய மனப்பான்மை, ஒரு வேலைக்காரனுடைய மனப்பான்மை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை தாமே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். எதற்குன்னா, பிதாவின் சத்தத்தை கேட்கவும் பிதாவின் சித்தத்தை உடனே செய்யவும். பிதாட்ட இயேசு அப்படி தான் சொல்லியிருப்பார். ஆண்டவரே உமக்கு நான் அடிமை, நீங்கள் சொல்லுங்கள். மரியாள் அப்படி தான் சொன்னான், நான் ஆண்டவருக்கு அடிமை. அதனால் சின்ன பிள்ளைங்க எந்த மனப்பான்மையோடு இருக்கணும்? ஒரு சர்வன்ட் ஆட்டிடியூட், கீழ்ப்படிதல். சர்வன்ட் ஆட்டிடியூட்னா ஒரு வேலைக்காரனுடைய மனதுன்னா கீழ்ப்படியக்கூடிய மனதோடு கூட எப்பொழுதும் இருக்கணும். எப்போதும் சொல்லுங்கள் அம்மா கேட்குறேன், சொல்லுங்கப்பா கேட்குறேன் என்கிற மனதோடு கூட நாம் கேட்க வேண்டும். ஆக இந்த காயின் சிறு வயதிலே அப்படி அப்பா அம்மா பேச்சை கேட்டு வளர்ந்துருப்பானான்னு தெரியல. அம்மாவும் அப்பாவும் அந்த மாதிரி அவனுக்கு தேவ பக்தியை சொல்லி கொடுத்துருப்பார்களா, தேவனை பற்றி சொல்லி கொடுத்துருப்பார்களா என்றும் தெரியவில்லை. சொல்லி கொடுத்துருக்கலாம். ஏன்னா ஒரு பையன் நல்லா வளர்ந்துட்டார், ஆனால் ஒரு பையனுக்கு நல்லா வர, ஒருவேளை மூத்த பையன் வளர்கிறத பார்த்து அவங்க தவறி இருக்கலாம். ரெண்டாவது பையனுக்கு அவங்க சொல்லி கொடுத்துருக்கலாம். சில வீடுகளில் அது மாதிரி நடக்கும். மூத்த பையன் ஆண்டவர் அறியாமல் வளர்ந்துருப்பான், ஆனால் ரெண்டாவது பையன் கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பையனாக இருந்திருப்பான். அதனால் சிறு வயதிலேயே தேவனுடைய சத்தத்தை கேட்டு வளரக்கூடிய ஒரு மகனாக காயின் இருந்திருந்தால் முதல் கொலைகாரன் என்ற பெயரை வாங்கியிருக்க மாட்டான். ஆனால் எவ்வளோ துக்கமான ஒரு விஷயம், ஆதாம் ஏவாளுக்கு பிறந்த முதல் மகன் அவன் ஒரு கொலைகாரன் என்ற பெயரை வாங்கினான். நித்தியத்திலே போய் எல்லாரும்
பார்க்கும்போது எப்படி இருக்கும் அவருக்கு? எவ்வளோ ஒரு வெட்கமாக இருக்கும், தலை குனிவு. நான் இப்படி நடந்து கொண்டேனே, எத்தனையோ பிள்ளைகள் எனக்கு அடுத்தது பிறந்திருக்கிறாள் இந்த உலகத்தில், நான் தான் பிள்ளை. அந்த அவ்வளோ எனக்கு பிள்ளாக வரக்கூடிய அவ்வளோ பிள்ளைகளுக்கும் நான் ஒரு கெட்ட மாதிரியாக இருந்து விட்டேனே, ஒரு மோசமான எக்ஸாம்பிளாக இருந்து விட்டேனே. இன்னும் கொஞ்ச நாட்கள் ஆபேல் வாழ்ந்திருந்தால் ஆபேல் இன்னும் அநேகருக்கு நல்ல மாதிரியாக இருந்திருக்கலாமே, அவனை வாழ விடாமல் நான் கொன்று விட்டேனே என்று அவன் நித்தியத்திலே வருத்தப்பட்டு அழுது துக்கித்து கொண்டிருப்பான். சமாதானமே இருக்காது. ரெக்ரெட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். ரெக்ரெட், வருத்தம் வருத்தம் வருத்தம். நாம் நித்தியத்தில் இருக்கும்பொழுது நாம் வருத்தப்பட போகிறோமா? எந்த வருத்தமும் இருக்கக்கூடாது. அதுபோன்று இந்த பூமியில் நாம் வாழ வேண்டும். பிள்ளைகள் வாழ வேண்டும். வாலிப தம்பிமார்கள், வாலிப தங்கைமார்கள், சில வாலிப தம்பிமார்களோ தங்கைமார்களோ தங்களுடைய வாழ்க்கையில் கவனம் இல்லாமல் கவனக்குறைவாக இருந்து தங்கள் வாழ்க்கையை தொலைத்து விட்டு அதற்கு பிறகுள்ள வாழ்க்கையெல்லாம் கவலையிலேயே கழிக்கிறார்கள், வருத்தத்திலேயே கழிக்கிறார்கள். என்ன பிரயோஜனம்? நீங்கள் 20 வயதாக இருக்கிறீர்கள், ஒருவேளை 80 வயது வரைக்கும் உயிர் வாழ்கிறீர்கள். 20 வயதிலே ஒரு சில நிமிடங்களுக்காக கிடைக்கக்கூடிய சந்தோஷத்துக்காக உங்கள் வாழ்க்கையை தொலைத்து விட்டு, ஒரு சிலரை பிரியப்படுத்துவதற்காக உங்கள் வாழ்க்கையை தொலைத்து விட்டு 20 வயதிலிருந்து 81 வயது வரை நீங்கள் வருத்தப்பட்டு கொண்டே வாழப்போகிறீர்களா? இந்த மனசாட்சி உங்களை உறுத்தி கொண்டே இருக்க போகிறதா? சில பாவங்களை தேவன் மன்னித்து விடுவார், அந்த பாவம் செய்த தழும்பு மாறாது. விபத்திலே அடிபட்டு காயங்கள் குணமடைந்து விடலாம், ஆனால் அந்த காயத்தின் தழும்புகள் கடைசி வரை அது நம்மை நினைவுபடுத்தி கொண்டே இருக்கும். எப்பொழுதெல்லாம் அந்த தழும்பை பார்க்குறோமோ அப்பொழுதெல்லாம் அது நம்மை நினைவுபடுத்தி கொண்டே இருக்கும். ஆகவே என்ன செய்ய வேண்டும்? நாம் மிகுந்த ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். இந்த உலகத்தின் அசுத்தங்களுக்கு நாம் தப்பினவர்களாய் இருக்க வேண்டும். இயேசு சொல்கிறார், நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் உலகத்தார் அல்ல. ஆண்டவரே, நான் உலகத்தான் அல்ல. ஸ்கூலுக்கு போகிறேன், நண்பர்கள்ட்ட பேசுகிறேன், கடைக்கு போகிறேன், வீட்டில் இருக்கிறேன். நான் உலகத்தார் அல்ல. நான் உம்மால் அழைக்கப்பட்டவன், உமக்கென்று நான் வேறு பிரிக்கப்பட்டவன், உமக்கென்று நான் வாழும்படி அழைக்கப்பட்டவன் ஆண்டவரே என்று நாம் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு எப்பொழுதும் ஒப்பு கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இந்த காயின் அவனுடைய காரியத்தை சொல்லி பார்க்கும் பொழுது ஆதிகாமத்தில் நான் வாசிக்கிறோம். ஆதிகாமம் 4ஆம் அதிகாரம் 4 காயினுக்கும் ஆபேலுக்கும் ஆண்டவருக்கு பலி கொடுக்க முடியாது, காணிக்கை கொடுக்க முடியாது ஒரு சூழ்நிலை வந்தது. அந்த உணர்வை தேவனே பேசியிருந்திருப்பார். எப்படி பேசினார்னு நமக்கு தெரியவில்லை. ஆனால் ஆதாமும் ஏவாளும் காணிக்கை கொடுத்திருந்திருப்பார்கள். இப்பொழுது ஆபேலுக்கும் காயினுக்கும் அந்த உணர்வை தேவன் கொடுக்கிறார். ஆண்டவருக்கு 2 பேரும் காணிக்கை கொண்டு போகிறார்கள். ஆபேல் தன்னுடைய மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகள் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ரொம்ப செலக்டடாக நல்ல ஆடாக, நல்ல கொழுத்த ஆடாக கொண்டு வர்றார். ஒரு பிரசங்கியார் ஒரு மிஷினரி தளத்தில் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தாராம். அப்போ பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா, அவங்க ஒரு கிழிஞ்ச ட்ரெஸ்ஸு, சாரியெல்லாம் கிழிஞ்சிருக்கு, முள்ளெல்லாம் குத்தி கிழிச்சிருக்கு, ஒரு அழுக்கான வஸ்திரம் தைத்தவங்க ஒரு ஆட்டை கயிறில் கட்டி நேராக சர்ச்சுக்குள்ளே வராங்களாம். மெசேஜ் நடந்துகிட்ருக்கு. நேராக உள்ளே வந்து மேடைக்கு வந்துட்டாங்க. எல்லாம் பார்க்குறாங்க, என்னடா இந்த அம்மா மேடைக்கு வந்துட்டாங்கன்னு. மேடைக்கு வந்து இந்த பிரசங்கியார் கையை பிடிச்சி, ஐயா கொஞ்சம் நிறுத்துங்க அப்படின்றாங்களாம். இவர் பிரசங்கம் பண்ணிகிட்டே இருக்காங்க, ஐயா நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் நிறுத்தி என்னம்மா அப்படின்னு கேட்டாங்களாம். இப்போ அந்த அம்மா சொன்னாங்களாம், என்கிட்ட இருக்கிறது 2 ஆடு, அந்த ஒரு ஆட்டை வந்து நான் ஆண்டவருக்கு கொடுக்குறேன்னு நேர்ந்துக்கிட்டேன். ஆனால் அந்த ஆடு வியாதிப்பட்டுருச்சு. ஆண்டவருக்கு எப்படியா நான் வியாதிப்பட்ட ஆட்டை நான் கொடுக்க முடியும்? அதனால் நல்ல ஆட்டை நான் ஓட்டிகிட்டு வந்து ஆண்டவருக்காக கொடுக்குறதுக்காக இங்கே கொண்டு வந்திருக்கேன்யா, வாங்கிக்கங்கய்யா. இது ஒரு மிஷினரி கிராமத்தில் உள்ளதான ஒரு படிப்பறிவு இல்லாத மக்கள். அவங்களுக்கு தெரியாது மெசேஜ் நடந்துகிட்டு இருக்கும்போது தொந்தரவுப்படுத்தக்கூடாது அப்படிலாம் அவங்களுக்கு தெரியாது. ஆண்டவர் கொண்டு வந்தது ஆண்டவர் கொடுத்துடணும் அப்படின்னு அந்த பிரசங்கர் அங்கேயே அழுதுட்டாராம். அழுது அவங்க படிப்பு அறிவு இல்லாதவர்களாக இருந்தாலும் ஆனால் சத்தியத்தில் எவ்வளோ அறிந்திருந்தார்கள். ஆண்டவருக்கு நுணமானதையும்
நான் நறுங்குண்டதையும் குருடானதையும் செவிடானதையும் நான் கொடுக்கக்கூடாது. நான் அதனால் அந்த வியாதிப்பட்ட ஆட்டை நான் அங்கே வச்சுக்கிட்டேன், நல்ல ஆட்டை நான் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்தாக்கலாம். அதான் ஆபேலுடைய ஆவி. ஆபேலுடைய ஆவி தலையீற்றுகளிலே முதன்மையானவைகளை அவன் கொண்டு வந்து கர்த்தருக்கு கொடுக்குறான். ஆனால் ஆபேல், காயின் அப்படி அல்ல. அவன் கேர்லெஸ்ஸாக ஏதோ நம்ம விவசாய வேலை செய்கிறோம், ஆண்டவருக்கு 2 கீரை, 2 கத்திரிக்காய், 2 மிளகாய் அப்படி இப்படின்னு அங்கங்கே கிடச்சதெல்லாம் அப்படியே போட்டு குப்பையில் ஒரு கூடையில் போட்டு ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்து வைக்கிறார். ஆண்டவர் எப்படிப்பட்ட காணிக்கையை நாம் கொடுத்தாலும் ஆண்டவர் நம்ம உள்ளத்தை அவர் பார்க்கிறார். ஆகவே காணிக்கை கொண்டு வந்ததுக்கு முன்பதாகவே ஆபேலுடைய உள்ளத்தையும் ஆண்டவர் பார்க்கிறார், காயினுடைய உள்ளத்தையும் பார்க்கிறார். இந்த காயினுடைய உள்ளத்திலே ஏற்கனவே தம்பியின் மீது இருக்கக்கூடிய ஒரு பொறாமை. ஏன்னா தம்பி கடவுளுக்கு பயந்த பையனாக இருக்கிறான், நல்ல பையனாக இருக்கிறான், அப்பா அம்மாட்ட நல்ல பேர் அப்படின்றதுனால ஒரு பொறாமை உள்ளத்தில். ஆகவே தான் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. முதல்ல காயினை தேவன் அங்கீகரிக்கணும். காயின் அங்கீகரிக்கப்படுவதற்கு தேவையானது சுத்தமான இருதயம். எல்லாரையும் நம்ம மன்னிச்சிருக்கோமா, அல்லது யாரையாவது மன்னிக்கிறதுக்கு இன்னும் நம்ம போராடிட்டே இருக்கோமா? இவனை என்னால் மன்னிக்கவே முடியாது அப்படின்னு நம்ம சொல்கிறோமா? என்னால் மன்னிக்கவே முடியாதுன்னு. நமக்கு துரோகம் செஞ்சுருப்பாங்க, ரொம்ப கஷ்டம் கொடுத்துருப்பாங்க, பிரச்சனையை பண்ணியிருப்பாங்க. ஆனாலும் ஆண்டவரே நான் உங்களை மன்னிக்க விரும்புகிறேன். அதுதான் தேவனுடைய இரக்கம். தேவனுடைய இரக்கம் நம் மூலமாக எப்படி வெளிப்படும்? மன்னிப்பின் மூலமாக. ஆண்டவரே நான் உங்களை மன்னிச்சிட்றேன். ஆனால் காயின் உள்ளத்திலே பொறாமை கொண்டவனாய் தேவனுடைய சமூகத்திலே காணிக்கை கொண்டு வருகிறான். பொறாமையோடு கூட உன்னை ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது, உள்ளத்திலே கசப்போடு கூட உன்னை தேவனுக்கு கொடுக்கும் பொழுது தேவன் அங்கீகரிக்கவே மாட்டார். ஆகவே தான் நாம் வாசிக்கிறோம், என் உள்ளத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் தேவரீர் என் ஜெபத்திற்கு செவி கொடுக்க மாட்டீர், தேவரின் காணிக்கையை நீர் அங்கீகரிக்க மாட்டீர். அதனால் நம்ம தேவனுக்கென்று நாம் எதையாவது கொடுக்க வேண்டும் என்று எண்ணினால் முதலாவது சுத்தமான இருதயம் நமக்கு இருக்க வேண்டும். எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு நம்ம தேவனுக்கு கொடுத்த ஏற்றுக்கொள்வாங்களா? சில ஹாஸ்பிட்டலில் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணுவதற்கு 5 லட்சம் கூட ஆகும். 3 லட்சம், 4 லட்சம், 5 லட்சம். ஆனால் சில ஆஸ்பத்திரிகளில் ஃப்ரீயாக பண்ணுறாங்க. ஏன்னா வேறு யாரோ ஒருவர் அந்த தொகையை கொண்டாந்து கொடுத்துட்டாங்க. நான் 10 பேருக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி செய்கிறதுக்கு நான் பணம் கொண்டு வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு கொடுக்குறாங்க. அவங்க யாருன்னா நிறைய லஞ்சம் வாங்குறவங்க. நிறைய லஞ்சம் வாங்கிட்டு ஒரு 5 பேருக்கு கொடுத்தாச்சுன்னா நமக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு செய்கிறவங்க. உண்மையாலுமே அவங்களுக்கு புண்ணியம் கிடைக்குமா? நான் ஒருத்தனுடைய பொருளை திருடி ஆண்டவருக்கு கொடுத்தால் வாங்கி கொள்வாரா? வாங்கி கொள்ளவே மாட்டார். ஆகவே தேவன் நம்முடைய இருதயத்தை முதலாவது பார்க்கிறார். நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? நம்முடைய ஜெபம் கேட்கப்படுவதற்கு நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? யார் மேலேயாவது நான் வன்மம் வைத்திருக்கிறேனா? யார் மேலேயாவது நான் ஒரு பழி வாங்கக்கூடிய இருதயம் வச்சுருக்கேனா? யார் மேலேயாவது அன்பற்ற ஒரு சிந்தனை, ஒரு ஆட்டிடியூட் இருக்கா? அது ஆண்டவர் பார்க்கிறார். அந்த சின்ன பாவமாக இருக்கும் பொழுதே காயின் சுத்திகரித்து கொண்டிருந்திருப்பானால், பாவம் சின்னதாக இருக்கும்போதே தன்னை அவன் நிதானித்து அறிந்திருப்பானால், தன்னைத்தானே ஞாய்ந்திருப்பானால் அது பெரிய பாவமே மாறி இருக்காது. ஆனால் காயின் தவறிவிட்டார். அப்படி தவறின பிறகும் அவனிடத்திலே ஆண்டவர் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? ஆண்டவர் சொல்லுகிறார், ஏன் உனக்கு எரிச்சல் உண்டாயிற்று? கோபத்துக்கு முன்னாடி வரக்கூடிய காரியம் எரிச்சல். அந்த எரிச்சல் இருக்கும்போதே ஆண்டவர் பேசிட்டார். எரிச்சல் இருக்கும்போதே ஆண்டவர் உணர்த்திட்டார், நீ எரிச்சலாக இருக்கிறையப்பா அப்படின்னு ஆண்டவர் அப்பயே உணர்த்திட்டார். ஆனால் காயின் அதை குறித்து சீரியஸாக எடுத்தானா? எடுக்கவில்லை. தேவன் பேசியும் அதற்கு செவி கொடுக்கவில்லை. ஏசாயாவிலே 6ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், அவர்கள் கண்ணிருந்தும் காணாமலும், காதிருந்தும் கேளாமலும், இருதயத்திலே உணராமலும், நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும், அவர்கள் மனம் திரும்பாமலும் இருக்கிறார்கள் சொல்லி ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். விதைக்கிறனுடைய ஓமையை சொல்லும்பொழுது தேவன் பழைய ஏற்பாட்டு வசனத்தை சொல்லுகிறார். ஆகவே காயின் இடத்துல ஆண்டவர் பேசுகிறார், ஏன்பா நீ எரிச்சல் இருக்குது உள்ளதில்,
ஏன் உன் முகநாடி வேறுபட்டுச்சு? 2 தான். லைட்டாக முகம் மாறும், லைட்டாக முகம் மாறும். நல்லா முகம் ஃபேஸ் சிரித்த மாதிரி இருக்கும். யாராவது ஒருத்தவொன்னே முகம் அப்படியே ஸ்டெஃப்னு மாறும். ஏன் முகம் மாறுது? அவங்க மேலே இருக்கக்கூடிய மனப்பான்மை முகத்தில் தெரியுது. தமிழில் சொல்லுவாங்க, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். முகம் ஈஸியாக காமிச்சு கொடுத்துரும். நம்ம முகத்தில் ஒரு இறுக்கம் வந்துடும். அது ஆண்டவர் பார்க்குறாரு. ஆண்டவர் பாருங்கள், எவ்வளோ உண்மையுள்ளவராக இருந்து ஏன் உன் முகநாடி வேறுபடுது, ஏன் உனக்குள்ள ஒரு எரிச்சல் வருது அப்படின்னு கோபமாகுவதற்கு முன்பதாகவே எரிச்சல் இருக்கும் பொழுதே ஆண்டவர் உணர்த்தி விட்டார். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? ஆபேல் போனால் உனக்கும் மேன்மை வரும், நீயும் நன்மை செய். நன்மை எப்படி செய்ய முடியும்? நன்மையான இருதயம் இருந்தால் நாம் செயல்கள் நன்மையான செயல்களாய் மாறும். தீமையான இருதயம் இருக்கும் பொழுது நம்முடைய செயல்கள் தீமையானதாக இருக்கும், நம்முடைய பேச்சு தீமையானதாக இருக்கும். உள்ளே ஒன்றை வச்சு வெளியே ஒன்று பேசுவோம், அல்லது பொடி வச்சு பேசுகிறாங்கன்னு சொல்லுவாங்க, ஒரு கொக்கியை போட்டு பேசுகிறாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி தான் நம்முடைய பேச்சு மாறும். ஆண்டவர் உணர்த்துகிறார். ஆண்டவர் உணர்த்தும் பொழுது நாம் அந்த உணர்த்துதலை நம்ம உணர்ந்து மனம் திரும்புகிறோமா? நம்மள அநேகர் ஆண்டவரே பேசும் 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 என்று ஜெபிக்கிறோம். பொதுவாக நம்முடைய சபைகளில் ஆண்டவரே நம்முடைய வார்த்தையினாலே பேசும் பேசும்னு. ஆனால் எத்தனை பேர் ஆண்டவரே நீங்கள் பேசும்போது நாங்கள் உணர்வடையணும், நீங்கள் பேசும்போது நாங்கள் மனம் திரும்பணும், நீங்கள் பேசும்போது எங்களுக்கு ஆரோக்கியம் உண்டாகணும் அப்படி நம்ம எத்தனை பேர் ஜெபம் பண்ணுறோம்? அதில் நம்ம அதிகமாக நம்ம கவனத்தை செலுத்துவதில்லை. ஆனால் வேத வசனம் எடுக்கும் பொழுதும் ஆண்டவரே நீர் பேசும் என்று கேட்பதற்கு முன்பு தான் ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் பேசுகிறார். நீங்கள் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் அவர் பேசுகிறார். ஆனால் நான் இப்போ எதற்காக ஜெபிக்க வேண்டும்? ஆண்டவரே நீங்கள் பேசுவதற்கு நான் கேட்டு மனம் திரும்புவதற்கேற்ற ஒரு உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. நீங்கள் வாரந்தோறும் சபைக்கு வருகிறீர்கள். ஒரு நாள் 1 மணி நேரமாவது மற்றவர்கள் பகிர்ந்து கொள்கிற செய்தியை கேட்குறீங்க. சில பேர் நீங்கள் நோட்டு வச்சுருக்கீங்க, குறிப்பெடுத்துக்கிறீங்க. வெரி குட், நல்ல பழக்கம். மற்ற பிள்ளைங்களும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது நல்லது. ஒன்றுமே தெரியாட்டும் நம்பர் மட்டுமாச்சும் எழுதிட்டு போங்க. இன்றைக்கி சொன்ன நம்பர் 4-6, ஆதியாகமம் 4-6, ஆதின்னு எழுதுங்க. ஆதியாகமத்துக்கு ஆதி அப்படி எழுதிட்டு 4-6 முதல்ல நம்பர் எழுதிடுங்க, அப்புறமா புத்தகம் எழுதிடுங்க. ஏன்னா நம்பர் மறந்துடும். நீங்கள் ஆதியாகவும் எழுதுங்க, அப்புறம் நம்பர் மறந்துடும். அதனால் முதல்ல நம்பரை போட்டுருங்க, 4-6ன்னு போட்டுட்டு அப்புறம் ஆதியாகமம் அப்படின்னு எழுதிடுங்க. நோட்ஸ் எடுக்கிறது நல்லது. ஏன்னா இங்கே நீங்கள் மனந்திரம்லாம் கூட வீட்டில் போய் எப்போயாவது நீங்கள் சாயந்தரமோ நேரம் கிடைக்கும் போதோ அல்லது புதன்கிழமையோ இந்த சண்டை என்ன பேசுனாங்க அப்படின்னு நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது அந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களோட கூட பேசி உங்களை உணர்த்துவார். உணர்த்தும் படும் பொழுது தான் நாம் மனம் திரும்ப முடியும். அப்பொழுது தேவன் நம்மை ஆரோக்கியமாக்க முடியும். நம்ம எல்லாரும் எவ்வளவோ இன்ஃபெக்ஷன் நிறைந்தவர்களாக இருக்கிறோம். தொற்று கிருமிகள் எவ்வளவோ இருக்கிறது. எரிச்சல்ன்றது ஒரு தொற்று கிருமி. அந்த எரிச்சல்ன்ற கிருமி அப்படியே வளர்ந்து 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 அது கோபமாகி அது பயங்கர கொலை செய்யக்கூடிய அளவுக்கு அவனை மாற்றி விட்டது. இன்ஃபெக்ஷன் டக்குன்னு வளர்ந்துடும். புற்றுநோய் வளருவது போல். இப்படி தான் போய் டெஸ்ட் பண்ணிட்டு வந்தோம். அடுத்த மாதம் போகிறோம், சார் ஸ்டேஜ் 4 ஆயிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. ஸ்டேஜ் 3 ஆயிடுச்சு. அது வெயிட் பண்ணி நீங்கள் தூங்கலாம், அந்த வியாதி தூங்காது. நீங்கள் ரெஸ்ட் எடுக்கலாம், வியாதி ரெஸ்ட் எடுக்காது. நைட்டு பகல் அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அதே போல் தான் அவங்க உள்ளத்தில் இருக்கக்கூடிய எரிச்சல். அந்த சின்ன எரிச்சலாக இருக்கும் பொழுதே, சின்ன அதிருப்தியாக இருக்கும் பொழுதே நம்ம சுத்திகரிச்சிடணும். பிரதர்ஸ் மேலே அதிருப்தி, எல்டர்ஸ் மேலே அதிருப்தி, ஃபெசிலிட்டேட்டர்ஸ் மேலே அதிருப்தி, அல்லது சபையில் உள்ள இன்னொரு சகோதரர் இன்னொரு சகோதரி மேலே ஒரு அதிருப்தி. அந்த அதிருப்தியாக இருக்கும்போதே நம்ம சுத்திகரிக்கிறது ரொம்ப எளிது. நான் நினச்சி பாருங்கள், ஒரு பாத்திரம் கொஞ்சம் அழுக்காகும் பொழுதே நீங்கள் சுத்தம் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஆனால் அந்த பாத்திரத்தில் அழுக்கு நிறையா சேர்ந்து சேர்ந்து அது டெபாசிட் ஆகி அதை ஹீட் பண்ணி அப்படியே ஒட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் சுரண்டணும். போட்டு சுரண்டி எவ்வளோ கஷ்டம். சுரண்டவங்களுக்கும் கஷ்டம், சுரண்டப்படுக்கிற பாத்திரத்துக்கும் கஷ்டம். அப்படி இல்லாமல் சின்ன இதாக இருக்கும்போது. ஆனால் இன்றைக்கு நம்ம ஒரு தீர்மானம் செய்வோம், ஆண்டவரே எந்த பாவமும் என் உள்ளத்தில் சின்னதாக இருக்கும்போதே, இச்சையாக இருந்தாலும் சரி, ஒரு அசுத்தமான மொபைல் காட்சியை பார்க்கக்கூடிய ஆசையாக இருந்தாலும் சரி, டக்குன்னு பார்த்துட்டேன், உடனே உணர்வடைஞ்சி ஆண்டவரே வேண்டாம், என்னை சுத்திகரிங்க ஆண்டவரே, எனக்கு நல்ல இருதயத்தை தாங்க ஆண்டவரே, பலனை தாங்க ஆண்டவரே, என்னால் இந்த சோதனையை கட்டுப்படுத்த முடியல, ஜெயிக்க முடியல ஆண்டவரே, எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்லி உடனே கேட்டு உங்களை நீங்களே சுத்திகரித்து கொள்ளுங்க. காயின் அப்படி, ஆண்டவரே எனக்கு எப்படி விடுதலை பெறணும்னு தெரியல, எரிச்சல் நிறைய இருக்குது ஆண்டவரே, என் தம்பியை பார்த்தா பொறாமை நிறைய இருக்குது ஆண்டவரே, எனக்கு எப்படியாவது எனக்கு விடுதலை தாங்க ஆண்டவரே. நான் சின்ன வயசாக இருக்கும், எனக்கு 2 தம்பி 2 தங்கச்சி. எனக்கு அவங்க மேலே பயங்கர கோபம் வரும். ஏன்னா அவங்களும் வளர்ந்துட்டு இருந்தாங்க.
அவனும் சண்டை போடுவாங்க, அடிப்பாங்க. அப்போ என்னால் தம்பியை நேசிக்கவே முடியல. பயங்கர சண்டை, அடித்து 2 பேரும் அடித்து சண்டை போடுவோம். ஒரு தடவை அடித்து அவனுக்கு ரத்தமே வந்துடுச்சு. அப்படி அடிச்சு, ஏன்னா அவன் என்னைய கோபம் மூட்டுவான். எப்படின்னா என் ஃப்ரெண்டை திட்டுவான். எனக்கு ரொம்ப நெருங்கிய ஃப்ரெண்டை திட்டினாலும் என்னால் தாங்கவே முடியாது. அவனுக்கு ஒரு பட்ட பேரையும் வச்சு அது பண்ணும்போது பயங்கர கோவம் வந்துடும். இங்கே அடிச்சிடும். இப்போ ஆண்டவர் எனக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்தார். ஆண்டவர் தான் கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது நிறைய இடத்துல பிள்ளை பிடிக்கிறவங்க வருவாங்க. இப்போல்லாம் அவ்வளோ இல்லைன்னு நினைக்கிறேன். பிள்ளைங்களாம் நீங்களாம் பாக்கியசாலிகள். பிள்ளை பிடிக்கிறவங்க வந்து பிள்ளைய கடத்திட்டு போயிடுவாங்க. கடத்திட்டு போய் ஏதாவது பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அங்கே வர்றதே கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். சின்ன பிள்ளைங்களை மட்டும் கிடையாது, பெரியவங்களையும். நம்முடைய வத்தலகுண்டு சபையில் நம்ம ஒரு சகோதரர் இருக்கிறார். அவரை பிள்ளை பிடிச்சிட்டு போயிட்டான். அவ்வளோ பெரிய வாலிப சகோதரர் பிடிச்சிட்டு போய் எங்கேயோ முழிக்கிறாரு. பார்த்தா குன்னூர் ஊட்டியில் ரயில்வே ஸ்டேஷனில் முழிச்சு பார்க்குறாரு. நான் எங்கடா எப்படி இங்கே வந்தேன்? ஏன்னா அவங்க யாரோ போலீஸோ ஏதோ பார்த்தோன்னே இவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. கட்டி அங்கே விட்டுட்டு போயிட்டாங்க. அங்கே முழிச்சு அப்புறம் அப்படியே அங்கேருந்து யார்கிட்டயோ சொல்லிக்கலி அப்புறம் திருப்பி வந்திருக்கார். இப்போ இந்த சகோதரருக்கு கல்யாணம் இல்லை, பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க. என் கூட வேலை செஞ்ச ஒரு தம்பி, அவர் கம்ப்யூட்டர் படிச்சிருக்கிறவர், கம்ப்யூட்டர் லேப் இன்சார்ஜ். அவர் அப்படி தான் ஒரு நாள் காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்காரு. அவருக்கே தெரில என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. மதுரையில் போய் அவங்க காஃபி குடிக்க போயிட்டாங்க. காரில் வந்தவங்க டக்குன்னு இவருக்கு தெளிவு வந்துருச்சு. வந்தோடனே பார்த்தா கை பின்னாடி கட்டியிருக்கு, காலும் கட்டியிருக்கு. காரில் பின்னாடி சீட்டில் படுக்க வச்சுருக்காங்க. உடனே ஓங்கி சத்தம் போட்டோடனே பக்கத்தில் இருக்கவங்களாம் அங்கே வந்து சுற்றிட்டாங்க. இவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ட்டு. அந்த காருக்காரங்க அவங்க எஸ்கேப் போயிட்டாங்க. அப்புறம் திறந்து பார்த்தா அப்புறம் கட்டெல்லாம் அவுத்து, எங்கேப்பா என்னப்பா எந்த ஊருப்பா என்ன ஆச்சு எப்படி வந்துடுறேன்னா, என்ன நடந்ததுனே தெரிலிங்க. நான் காலேஜை விட்டு வீட்டுக்கு போகிறக்க நடந்து போயிட்டுருந்தேன். அவ்வளோதான், எனக்கு நினைவு போயிடுச்சு. இப்போ பார்த்தா இங்கே இருக்குது. என்ன பண்ணுவாங்க? கொண்டு போய் வயிற்று அறுத்து கிட்னியை திருடி விற்றுருவாங்க, ஈரலை திருடி விற்றுருவாங்க. அது மாதிரி காலகட்டம் இது மாதிரி நிறைய கேஸ் நான் கேட்டிருக்கேன். அப்போ எனக்கு ஒரு நாள் கனவு, என் தம்பியை பிடிச்சி போயிட்டாங்க, பிள்ளை பிடிச்சி போயிட்டாங்க. அப்போ ஐயோ காணமேன்னு நான்லாம் தேடுறேன். தேடும்போது பார்த்தா ஒரு ஆறு போகுது. அந்த ஆத்தங்கரையில் மூங்கிலில் இவ்வளோ பெரிய கூடுவாக செஞ்சு வச்சுருக்காங்க. மூங்கில் கேஜ் கூண்டு மாதிரி செஞ்சுருக்கான். அதில் உள்ள என் தம்பி இருக்கான். அப்படியே பாவமாக இருக்கான். நான் வெளியே இருந்து பார்க்குறேன், எப்படி அவனை கூட்டிகிட்டு போகிறது அப்படின்னு தெரியாமல் பார்த்துட்டு முழிச்சிட்டேன். அப்போ என் தம்பி மேலே ஒரு பரிவு வந்துச்சு, ஒரு சிம்பத்தி வந்துச்சு. ஐயோ நேரம் கூட்டிகிட்டு போய் கொலை பண்ணியிருந்தானா என்ன ஆகும் அப்படின்னு. அதுலேருந்து நான் ஆண்டவர் தம்பி மேலே ஒரு நேசிக்கக்கூடிய நேசத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் நீங்கள் கேளுங்க, உங்கள் தம்பி மேலேயோ தங்கச்சி மேலேயோ அண்ணன் மேலேயோ அக்கா மேலேயோ நேசிக்க முடியல, ஆண்டவரே எனக்கு எப்படியாவது அந்த அன்பை தாங்கன்னு கேளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு வேறு விதத்தில் அன்பை கொடுப்பார். எனக்கு இந்த விதத்தில் ஒரு அன்பை கொடுத்தாரு, உங்களுக்கு வேறு விதத்தில் அன்பை கொடுப்பாரு. அதனால் இந்த ஒரு இன்சிடென்ட் மட்டும் கிடையாது. அதுக்கப்புறம் திருப்பியும் கோபப்பட்டேன். அதுக்கப்புறம் ஆண்டவரே கோபப்படுறது பாவம், எனக்கு கோபத்தின் விடுதலை தாங்கன்னு அழுது ஜெபம் பண்ணேன். ரட்சிக்கப்பட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணி போராடி ஆண்டவர் அந்த கோபத்திலிருந்து விடுதலையாக்கினார். கோபத்தில் நல்லா விடுதலை ஆகிட்டான்னு திடீர்னு கோபம் வந்துடும். அப்போ தான் தெரியுது, இன்னும் உள்ளே ஒட்டிக்கிட்டு இருக்கு. ஆண்டவரே நான் நியாயந்திருக்கிறேன், இவ்வளோ சீக்கிரம் கோபம் வந்துடுது, இவ்வளோ சீக்கிரம் எரிச்சல் அடைஞ்சிடனே. ஆண்டவரே என்னை கழுவுங்க, சுத்திக்கிறீங்க, உம்முடைய சுபாவத்தை போல் என்னை மாட்டுங்க. ஆண்டோடைய சுபாவம் என்ன? மத்திய 11 சொல்கிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன், என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஆண்டவரே அந்த சாந்தத்தை எனக்கு தாங்க, எனக்கு என் நேச்சரை என்னை மாற்றுங்க, என்னுடைய சுபாவத்தை மாற்றுங்க என்று கேட்கிறேன். ஆனால் காயின் ஆண்டவர் பேசியும் அவன் உணர்வடையவில்லை, மனம் திரும்பவில்லை. எவ்வளோ ஒரு துக்கமான விஷயம். இந்த பொறாமை ஏன் வருது அப்படின்னா, எப்போது நம்மளை மற்றவங்களோட சேர்ந்து ஒப்பிட்டு பார்க்குறது, கம்பேர் பண்ணுறது. நல்லவங்கள பார்த்து நானும் நல்லவங்களாகணும் அப்படின்னு சொல்லி மேலே போகிறது அது வேறு. ஆனால் நல்லவங்கள பார்த்து பொறாமை, நான் அப்படி இல்லை, அவன் மட்டும் இப்படி இருக்கானே அப்படின்னு சொல்லி அவங்களே பார்த்து பொறாமைப்படுறது, அது பிசாசனுடைய வழி. அதனால் யாரையும் பார்த்து நம்ம கம்பேர் பண்ணி நம்ம பொறாமைப்படவே கூடாது. தெரியாமல் உள்ள என்ன அவன் மட்டும் நல்லா இருக்கான், நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு கூட. ஆண்டவரே நல்லா இருக்கட்டும், இன்னும் நல்லா இருக்கட்டும், இன்னும் நல்லா நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே அப்படி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணும்போது அங்கே பொறாமை இருக்காது. ஜெபம் பண்ணும்போது அங்கே பொறாமை இருக்காது, பொறாமை ஓடி போயிடும். ஆனால் ஜெபம் இல்லாட்டி இன்னும் அந்த பொறாமை வளர்ந்து கொண்டே இருக்கும்.
தேவனுடைய பிரசன்னத்தில், தேவனுக்கு பயப்படக்கூடிய பயத்தில், அந்த ஜெப ஆவியில் அந்த பொறாமை என்ற பாவம் அது வளர முடியாது. அதனால் ஒவ்வொரு முறையும் நாமே கழுவி கொள்ள வேண்டும், சுத்திகரித்து கொள்ள வேண்டும். 2 Corinthians 7:1 வாசிக்கிறோம், மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்கள் நம்மை சுத்திகரித்து கொண்டு தேவபயத்தோடே பரிசுத்தமாதலை பூரணப்படுத்த கடவோம். நம்ம சுத்திகரிக்கணும். நம்ம பார்த்து ஆண்டவரே வேண்டாம் வேண்டாம்னு சொல்லணும். ஆண்டவரே நம்முடைய வசனத்தால் சுத்திகரிங்க, நம்முடைய ஆவியினால் சுத்திகரிங்க அப்படின்னு. இந்த கோபம் அது கோபத்துக்கு பல வடிவங்கள் இருக்குது. அதை குறித்து நாம் எபேசியரில் வாசிக்கிறோம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் இங்கே வாசிக்கிறோம் 31ஆம் வசனத்தில், சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. பார்த்தீங்களா, கசப்பு, பிட்டர்னஸ். யார் மேலேயாவது கசப்பு அப்போவே கழுவிக்கணும். ஆண்டவரே இவர் மேலே எனக்கு ஒரு கசப்பு இருக்குது, ஆண்டவரே என்னை சுத்திக்கிறீங்க, வேண்டாம், அது நல்ல தாட்டே கிடையாது. அதனால் உங்களை யாராவது துன்பப்படுத்துவாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார், உங்களை துன்பப்படுத்துறவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அப்போ ஜெபம் பண்ணிட்டோன்னா நம்ம துன்பப்படுத்துகிறவங்க மேலே கசப்பு வராது நமக்கு. ஜெபம் பண்ணாமே இருந்தோன்னா, என்னடா இவங்க எப்போ பார்த்தாலும் நம்மளை துன்பப்படுத்திகிட்டே இருக்கான், நம்மளை ஒரு மாதிரி பேசிகிட்டே இருக்கான்னு சொல்லி அவன் மேலே நமக்கு கசப்பு. அந்த கசப்பு வந்துச்சுன்னா அந்த கசப்பு கொஞ்ச நாள் ஆகி எரிச்சலாக மாறும், கோபமாக மாறும். கோபத்தோட இன்னும் சூப்பர் கோபம்தான் மூர்க்கம், கூக்குரல், அப்புறம் தூஷணம், தூஷிக்கிறது. இதெல்லாம் ஒவ்வொரு ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் துர்குணம், ஆளுக்கு குணமே மாறி போச்சு. நல்லா இருந்தால் கெட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா இருந்த பொண்ணு கெட்டு போயிடுச்சு. இதெல்லாம் எங்கே ஆரம்பிக்குது? கசப்பில் ஆரம்பிக்குது. வேர்லேயே நம்ம பிடுங்கிட்டோன்னா, முளையிலேயே கிள்ளிட்டோன்னா பெருசாக வராது. இந்த கோபம் எல்லா மனிதர்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு மாதிரி இது ஒரு ஸ்கேல்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்கேலில் மனித வாழ்க்கையை நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். இந்த சைடு கோபம், இந்த சைடு பயம். இந்த சைடு கோபம், இந்த சைடு பயம். நீங்கள் ஏதாவது இங்கேருந்து இங்கே இருக்கலாம், சில பேர் இங்கே இருக்கலாம், சில பேர் நடுவில் இருக்கலாம், சில பேர் இங்கே இருக்கலாம். பயந்த சுபாவம். சில பேருக்கு கோபப்படுகிற சுபாவம். இந்த சைடில் இருக்கவங்களாம் நல்லா லீடர்ஸாக இருப்பாங்க. கமாண்ட் பண்ணுறது, மிரட்டுறது, பயமுறுத்துறது, எல்லாம் ஐயா 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 இது பண்ணிடாதீங்க, அடிச்சிடாதீங்க. இன்றைக்கி பெரிய பெரிய தலைவர்கள் ஆகிறது யாருன்னா, சின்ன வயசில் அடித்தடியில் ஈடுபடுறவங்க, குண்டாஸாக இருக்கிறவங்க, அவங்க தான் பெரிய லீடராக ஆகுறாங்க. ஏன்னா எல்லாருக்கும் பயம், ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு பயம். அரசியல் அப்படி இல்லாட்டி சர்வே பண்ண முடியாது. அந்த மாதிரி உருட்டு ஆள் அடியாள் வச்சுருப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஒரு சைடில். இன்னொரு சைடில் பயந்த சுபாவம், பயத்த சுபாவம். இந்த கோபத்துக்கும் கிட்டத்தட்ட 16 விதங்களில் இந்த கோபம் வெளிப்படுமா. கோபம் வெளிப்படுவதற்கு 16 ரகங்கள் இருக்கிறது. அதே போல் பயத்துக்கும் 16 ரகங்கள் இருக்கிறது. பயம் பல்வேறு விதத்தில் வெளிப்படலாம். இந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு தான் சின்னதாக வெளிப்படும்போது அது கசப்பு, சின்னதாக வெளிப்படும்போது கசப்பு. அதுக்கப்புறம் பொறுத்து கொள்ளாமல் இருப்பது, சகிக்காமல் இருக்கிறது. என்னால் சகிக்க முடியாது, நான் எல்லாம் பொறுத்துக்க முடியாது, அது ஒரு கோபம்தான். சகிப்புத்தன்மை என்பது கோபம் இல்லாத நிலைமை, சகிக்கிறது. அப்புறம் பொறாமையும் கோபத்தினுடைய ஒரு வெளிப்பாடு தான். அவனை நான் என்ன பண்ணுறேன் பார், அவனை என்னால் மன்னிக்கவே முடியாது, அவன் கெட்டு போனோம், அப்படி இப்படின்னு மற்றவங்க இருக்கக்கூடிய பொறாமையும் கோபத்தினுடைய ஒரு வெளிப்பாடு, மாம்சத்தினுடைய வெளிப்பாடு கோபம். அப்புறம் விமர்சனம் பண்ணுறது, கிரிட்டிசைஸ் பண்ணுறது. நீங்கள் யாரையாவது கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க, விமர்சனம் பண்ணிகிட்டே இருக்கீங்க, அவங்கள பற்றி தப்பாக பேசிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா அதுவும் கோபத்தினுடைய இன்னொரு வெளிப்பாடு, விமர்சிக்கிறது. விமர்சனமே அதிகமாகும் பொழுது தூஷணமாக மாறுது. அதுக்கப்புறம் தாக்குறது, அட்டாக் பண்ணுறது, அது ஃபிசிக்கல் அட்டாக், சரீர பிரகாரம் ஒருத்தனை அடிக்கிறது, தாக்குறது, அதுவும் கோபத்தினுடைய வெளிப்பாடு. பழி வாங்கிறது, ரிவெஞ்ச். காயினுக்கு எரிச்சல் தான் ஆரம்பிச்சது. எரிச்சல் ஆரம்பித்து கடைசியில் என்ன பண்ணிட்டான்? பழி வாங்கிட்டான், க்ளோஸ் பண்ணிட்டான். பழி வாங்கிறது. அப்புறம் காசிப், புறங்கூறுறது. யாரை பார்த்தாலும் நம்ம தப்பாக நம்ம பேசிகிட்டே இருக்கோன்னா அவங்க மேலே உங்களுக்கு கோபம் இருக்குது, அதனால தான் நீங்கள் புறங்கூறிகிட்டே இருக்கீங்க. காசிப்பும் அவங்க மேலே இருக்கக்கூடிய ஒரு கோபம். ஆண்டவரே, கோபத்தினுடைய வேறு வெளிப்பாடு, என்னை கழுவுங்க, சுத்திக்கிறீங்க.
இந்த கோபத்தை மட்டும் நம்ம டீல் பண்ணிட்டோன்னா எத்தனை பாவத்தை டீல் பண்ணிடுறோம் பாருங்கள். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், கோபம் வந்து மதியினுடைய நெஞ்சிலே கோபம் குடிக்கொள்ளும். நீங்கள் கோபத்துக்கு இடம் கொடுத்தா பிசாசுக்கு இடம் கொடுக்குறீங்க. காயின் என்ன பண்ணிட்டான்? கோபத்துக்கு இடம் கொடுத்தா பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டான். ஏன்னா பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். இப்போ இவன் உள்ளேருந்து ஆபேலை க்ளோஸ் பண்ணிட்டான் பாருங்கள். ஏன் ஆபேலை க்ளோஸ் பண்ணணும்னு காயினை தூண்டி விட்டான்? ஆண்டவர் தேவனுடைய வார்த்தை சொல்லுது, ஆதாம் ஏவாள் பாவம் செய்து வெளியே வந்த உடனே ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம், மூணாம் அதிகாரம் 15ஆம் வசனம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். ஆதாம் ஏவாள் பாவம் செய்து வெளியே ஏதேன் தோட்டத்தை விட்டு அவர்கள் வரும்பொழுது ஆண்டவர்களை பார்த்து சொல்கிறார். அந்த பாவம் செய்த உடனே ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவருக்கு தெரிஞ்சிருச்சு, என்னுடைய குமாரனை அனுப்பி அந்த குமாரன் தான் சாத்தானுடைய தலையை நசுக்குவான். பிளான் பண்ணிட்டார். அப்போ இந்த 15ஆம் வசனத்தை ஆண்டவர் சொல்கிறார், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும். யாருக்கு சொல்கிறார்? சர்ப்பத்துக்கு சொல்கிறார். சாத்தான் சர்ப்பத்தின் மூலமாக ஏவாளை வந்து வஞ்சித்தான் அல்லவா, சர்ப்பத்திட்ட பேசுகிறார். 14ஆம் வசனம், நீ இதை செய்தபடியால் எல்லா மிருகங்களும் சபிக்கப்பட்டிருப்பாய், வயிற்றினாலே நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய்ன்னு சொல்லி ஆக்சுவல் பாம்பை சபிக்கிறார். ஆனால் அதன் மூலமாக யாரை ஆண்டவர் சொல்லுகிறார்? பிசாசுக்கும் சொல்லுகிறார். அப்போ பிசாசுக்கு சொல்லக்கூடிய காரியம்தான், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலை நசுக்குவார். அப்போ சாத்தான் அதை கேட்குறான். சாத்தானுக்கு வந்து ஆண்டோடைய மனதில் என்ன இருக்குன்னு புரிஞ்சிக்க முடியாது. நம்முடைய மனதில் என்ன இருக்குன்றது சாத்தானுக்கு தெரியாது. வாயை திறந்து வார்த்தையால் பேசினா தான் அவனுக்கு தெரியும். இப்போ ஆண்டவர் என்ன சொல்லிட்டார்? உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவன் உன் தலையை நசுக்குவான்னொன்னே சாத்தானுக்கு தெரியாது. எந்த குமாரன் வந்து நம்மளை நசுக்குவார்னு தெரியாது. பார்த்தான் காயின் ஆபேல். காயின் நம்ம சைடு வந்துட்டான். காயின் நம்ம சொன்னால் கேட்பான். ஆண்டவருக்கு வந்து அவ்வளோ ஆண்டவருக்கு பயப்படக்கூடிய பயம்லாம் இல்லை. இப்போ உங்ககிட்ட சாத்தான் வருவானா வரமாட்டானா? அது எதை பொறுத்து இருக்குது? நீங்கள் ஆண்டவருக்கு பயப்படுறவங்களா? தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் பயப்படுறவங்களா? தேவனுடைய வார்த்தைக்கு நடுங்குகிறவர்களாக இருக்கீங்களா? ஏசாயா 61 வாசிக்கிறோம், என் வார்த்தைக்கு நடுங்குகிறவனே நான் நோக்கி பார்ப்பேன்னா என்னுடைய பிரசனத்தை அப்படிப்பட்டவனுக்கு தருவேன் என்று சொல்கிறார். அப்படிப்பட்டவளாக இருந்தால் சாத்தான் அவங்கள சூஸ் பண்ண மாட்டான். அவனுடைய கிரிகளை செய்வதற்கு உங்களை சூஸ் பண்ண மாட்டான். இந்த சபையில் அப்படியே பார்ப்பான், யாரை சூஸ் பண்ணலாம் நம்முடைய வேலையை செய்கிறதுக்கு. இந்த சபையிலையும் சாத்தான் கிரியை செய்கிறான். அதுக்கு ஆள் வேணும், ஏஜென்ட் வேணும். ஏஜென்ட் இல்லாமல் அவன் செய்ய முடியாது. அதுக்கு யாரை பார்ப்பான்? யார் ஆண்டவருக்கு பயப்படலை, யார் தேவனுடைய வார்த்தையை மதிக்கலை, யார் தேவனை கனம் பண்ணலை, அவங்கள மூலமாக என்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றலாம்னு பார்ப்பான். அப்படி தான் ஏதேன் தோட்டத்தில் இருந்து வெளியே வந்து ஆதாம் ஏவாள் குடும்பத்தை பார்க்குறான். ஆதாம் ஏவாள் குடும்பத்தை பார்க்கும்போது, இப்போ என்னுடைய வேலையை செய்வதற்கு யாரை நான் சூஸ் பண்ணட்டும்? ஆதாமை சூஸ் பண்ணலாமா? இல்லை, ஆதாம் இப்போ தான் மனம் திரும்பியிருப்பான் போல இருக்குது. ஏவாளை சூஸ் பண்ணலாமா? அவனையும் சூஸ் பண்ண முடியாது. ஆனால் காயின் ஈஸியாக சூஸ் பண்ணிடலாம். ஏன்னா அவனுக்கு எனக்கு பயப்படக்கூடிய பயமே இல்லை. ஆண்டவரே நேராக சொல்லியும் அவன் மனம் திரும்ப மாட்டான். ஆகவே அவனை சூஸ் பண்ணால் பெஸ்ட். சாத்தான் இஸ் வெரி ஹாப்பி அபவுட் கேன். இன்றைக்கி சாத்தான் உங்களை பற்றி சந்தோஷமாக இருக்கிறானா? ஒருத்தரையும் நினச்சி சாத்தான் சந்தோஷப்படவே கூடாது. உங்கள் குடும்பத்தில் 4 பேர் இருக்கீங்க, 5 பேர் இருக்கீங்க, யாரையாவது ஒருத்தனை சூஸ் பண்ணலான்னு நினைக்கிறான் சாத்தான். அதுக்கு நீங்கள் ஒரு ஆளாக இருக்க போகிறீங்களா? சில குடும்பங்களில் சொல்கிறதுக்கு வருத்தப்படுகிறேன், கணவன்மார் அப்படி சாத்தானால் பயன்படுத்தப்படுகிறார்கள். சில குடும்பங்களில் மனைவி சாத்தான் பயன்படுத்தி கெடுக்கக்கூடிய குடும்பத்திற்கு ஒரு ஆயுதமாக மனைவி மாறிவிடுகிறார்கள். சில குடும்பத்தில் பிள்ளைகள், ஏண்டா அந்த குடும்பத்தின் பேரையே கெடுக்கிறேன்னா அவன் கெடுக்கல, சாத்தானுக்கு தன்னை கொடுத்துட்டான். சாத்தான் தான் அவங்க குடும்பத்தின் பேரை கெடுக்கிறான், சாட்சியை கெடுக்கிறான். குடும்பத்தின் சாட்சியை கெடுத்து, சபையின் சாட்சியை கெடுத்து, பிரிவினை உண்டாக்கி மனஸ்தாபங்களை கொண்டு வந்து, அதே போல் ஆதாமுடைய குடும்பத்தில் மனஸ்தாபத்தை கொண்டு வந்தது யார்? அதை சாத்தான் கொண்டு வந்தான். ஆனால் சாத்தான் கொண்டு வருவதற்கு ஒரு வழி கொடுத்தது யார்? காயின். நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே
நான் இதான் காயின் வழி. யூதா எச்சரிக்கிறார், காயினின் வழி. ஆண்டவரே, நான் காயின் வழி நடக்க மாட்டேன், காயினை போல நான் இருக்க மாட்டேன் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் ஒரு காலம் சாத்தான் என்னை விரும்பத்தக்க விதத்தில் நான் நடந்து கொள்ளவே மாட்டேன். நீங்கள் பாவத்திலையும் இச்சையிலையும் வாழ்ந்து கொண்டிருந்தால் யாரும் பார்க்காதப்ப நீங்கள் என்ன செய்கிறீங்க, அங்கே தான் தேவனுக்கு நீங்கள் பயப்படுங்களா என்று தெரியும். அந்த நேரத்தில் நாம் தேவனுக்கு பயப்படாமல் நாம் இருந்தோம் என்று சொன்னால் சாத்தானுக்கு நம்முடைய டோரை திறக்கிறோம், நம்முடைய வாசலை திறக்கிறோம். சாத்தானுக்கு 4-வே லேன் 6-வே லேன் போட்டு தரோம். பாப்பா, நீ எப்போ வேணாலும் ஃப்ரீயாக வா, இருக்கிற ஸ்பீட் பிரேக்கர்லாம் நான் அடிச்சிடுறேன், எல்லாத்தையும் சமமாக்கிறேன், நீ எப்போ வேணாலும் வா என்று விடுதலையாய் வரக்கூடிய அளவுக்கு அவனுக்கு வழியை போட்டு தரோம். எப்போதுமே சாத்தானுக்கு நம்முடைய இருதயத்தில் நோ என்ட்ரி போர்டு இருக்கணும். நோ என்ட்ரி போர்டு பெருசாக போட்டு, இயேசுவின் ரத்தம் தான் நோ என்ட்ரி போர்டு, ரெட் கலர் தானே எழுதியிருப்பாங்க, நோ என்ட்ரி போட்டு, நோ என்ட்ரி போர்டு. ஆபத்து இங்கே வராத, தேவனுக்கு பயப்படுகிறவன் இந்த குடும்பத்தில் இருக்கிறான். ஒரு குடும்பத்தில் ஒரு மனிதன் அப்படி இருந்தாலே போகணும், சாத்தான் உள்ளே போக பயப்படுவான். கணவன் அல்லது மனைவி அல்லது பிள்ளைகள் தேவனுக்கு பயப்படக்கூடிய பிள்ளைகளாக இருந்தால் அவங்க அந்த குடும்பத்திற்கு ஒரு காவல்காரனாக இருக்க முடியும், எக்காலம் ஊதக்கூடிய காவல்காரனாக இருக்க முடியும். சபைக்கு அப்படி தேவை. ஆண்டவரே, பவுல் சொல்லுகிறார், நான் போன பிறகு கொடிதான ஓநாய்கள் உள்ளே வந்து சபையை கெடுத்துவிடும், அநேகர் பின்வாங்கி போவாங்க. எப்படி சொல்லுகிறார்? அது வரைக்கும் பவுல் அந்த சபைக்கு காவல்காரனை போல இருந்தார். ஆனால் அதற்கு பிறகு இருக்கக்கூடிய மூப்பர்கள் அப்படி இல்லை. அந்த சபை பின்வாங்கி போயிடுச்சு. எபேசு சபை அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வாந்தி பண்ணக்கூடிய அளவுக்கு லவோதிக்கேயா சபை, எபேசு சபை வெளிப்படுத்தின விஷயத்தில் வாசிக்கிறோம். ஆகவே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், ஆண்டவரே, குடும்பத்திலே நான் ஒருவன் கூட, பிள்ளைகள் சொல்லணும், நான் ஒரு காலம் காயினை போல் இருந்து விடக்கூடாது. சாத்தான் என்னை பயன்படுத்தலாம் என்று அவன் துளி கூட நினைக்கக்கூடாது. அந்தளவுக்கு நான் தேவனுடைய பிரசன்னத்தை கொண்டவனாய், தேவனுக்கு பயப்படுகிறவனாய் நான் இருக்க வேண்டும். அதுக்கு தேவன் பலன் தரார். நம்ம பலவீனமானவர்கள், நம்முடைய மாம்சம் பலவீனமானது. நாம் பாவத்திலே பிறந்து வளர்ந்ததுனாலே நாம் அடிக்கடி வீழ்ச்சியடைகளாக இருக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு முறையும் வீழ்ச்சியடையும் பொழுதெல்லாம், ஆண்டவரே, நீர் என்னை கழுவுங்க, நீங்கள் என்னை சுத்திக்கிறீங்க, என்னை மன்னிங்கன்னு சொல்லி உடனே செட்டில் பண்ணிடணும், உடனே சரி செய்திடணும். சரி செய்து விட்டால் சாத்தான் நம்ம இடத்திலே அவன் கிரியை செய்ய மாட்டான். ஆகவே நான் சொன்னேன், புறங்கூறுதல் அதுவும் கோபத்தினுடைய ஒரு வெளிப்பாடு. அதுக்கப்புறம் என்வி, அதுவும் கோபத்தினுடைய வெளிப்பாடு. தமிழில் வந்து பொறாமைன்னு ஒரே வார்த்தை தான் இருக்குது, ஆனால் ஆங்கிலத்தில் 2 வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. என்வி, ஜெலசி. என்வி, ஜெலசி. எனக்கு கிடைக்கணும்னு நினச்சது அவனுக்கு கிடைச்சிச்சு, எனக்கு கிடைக்கலன்னு போது என்வி. அவன் நல்லா இருக்கானே என்னோட அப்படின்றது ஜெலசி. ஜெலசி, என்வி, ஆங்கிலத்தில் 2 வார்த்தையை பயன்படுத்துறது. 2மே என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது ஆண்டவரே. அதுக்கப்புறம் சர்க்காஸ்டிக்காக கமெண்ட் விடுறது யாரையாவது பார்த்து, அதுவும் கோபத்தினுடைய வெளிப்பாடு. அதாவது டிஸ்பைஸ் பண்ணி அவனை அற்பமாக எண்ணி, உனக்கெல்லாம் இது என்ன ஒரு கேடா அப்படின்னு கேட்குறது. ஆமாம், சர்க்காசம்னா வேடிக்கையாக ஒரு காரியத்தை சொல்லி அவங்கள கிண்டல் அடிக்கிறது, அதுவும் கோபத்தினுடைய ஒரு வெளிப்பாடு தான். பகை, மன்னிக்க முடியாத ஒரு நிலை. பகை, மன்னிக்க முடியாத நிலை. ஒருத்தரை பற்றி கட்டுக்கதையை கிளப்புறது, எல்லாம் கோபத்தினுடைய வெளிப்பாடு. ஆகவே தான் தேவன் சொல்கிறார், இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் மலை பிரசங்கத்தில் 5ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், கோபப்படாதீங்க, கோபம் எரிநரகத்துக்கு நம்மை கொண்டு செல்லும். ஏன்னா அந்த கோபத்தினுடைய இவ்வளோ வெளிப்பாடுகள் இருக்குது. அதாவது கோபத்துக்கு இத்தனை பிள்ளை குட்டிங்க இருக்குது, 16 பிள்ளை குட்டிங்க. ஆனால் நீங்கள் கோபம் ஒரு ஆளை தான் உள்ளே விடுறீங்கன்னு நினச்சிட்ருப்பீங்க, வரிசையாக எல்லாரையும் கூட்டம் வந்துடுவான், வரிசையாக கூட்டம் வந்துடுவான். இவன் மச்சான், இவன் மாமா, இவன் அக்கா பையன், தம்பி பையன், எல்லாத்தையும் கூட்டம் வந்துடுவான். அதுக்கப்புறம் நம்ம கஷ்டப்பட வேண்டியிருக்கும். அரேபியன் கேமல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அரேபியன் கேமல், ஒரு அரேபியன் வந்து ஒரு ஒட்டகத்தை எடுத்துகிட்டு வனாந்தரத்தில் போயிட்டுருக்காரு. பயங்கர குளிர் வந்துருச்சு. அங்கே என்ன பண்ணுறாருன்னா, ஒரு டென்ட்டு போட்டு உள்ளே அவர் படுத்துக்கிட்டார், பெட்ஷீட்லாம் போட்டு படுத்துக்கிட்டார். அந்த ஒட்டகம் வெளியே கட்டிட்டார். ஆனால் ஒட்டகம் நல்லா குளிர் தாங்கி கட்டிட்டார். அந்த ஒட்டகம் என்ன பண்ணிச்சு, அப்படியே முகத்தை மட்டும் உள்ளே கொண்டாந்து முகத்தை மட்டும் உள்ளே வச்சுக்கிறேன், ரொம்ப குளிராக இருக்குது அப்படின்னு சொல்லிச்சான். சரின்னு சொல்லி கொஞ்சம் காலை தள்ளி வச்சு படுத்துக்கிட்டார். அப்புறம் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா இன்னும் கொஞ்சம் தொந்தரவு பண்ணுற மாதிரி இருக்கு. என்னென்னா, கொஞ்சம் கழுத்து மட்டும் கொஞ்சம் உள்ளே வச்சுக்கிறேன் அப்படின்னு வந்துச்சான். அப்புறம் சரி தள்ளிட்டு அதுக்கு இடம் கொடுத்துட்டாரு. அப்புறம் கொஞ்சம் கழிச்சு திருப்பியும் அப்படி எப்படி தொந்தரவு பண்ணோன்னே,
கொஞ்சம் முன்னங்கால் மட்டும் உள்ளே வச்சுக்கிறேன் அப்படின்னு வந்துச்சான். அப்புறம் இன்னும் கொஞ்சம் தள்ளி போயிட்டாரான். விடிஞ்சு பார்க்குற இவர் வெளியே இருக்கிறாரு, ஒட்டகம் உள்ளே இருக்குது. அரேபியன் கேமல். கொஞ்சம் இடம் கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக உள்ளே வந்துடுவான். சாத்தான் அப்படி தான். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார் யோவான் சுவிசேஷத்தில், இந்த வசனத்தை நான் மறக்கக்கூடாது. யோவான் சுவிசேஷம் 14 அதிகாரம் 30 வசனம். யோவான் சுவிசேஷம் 14 அதிகாரம் 30 வசனம். அதில் பின்பகுதியை நான் வாசிக்கிறேன். இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்திலே ஒன்றுமில்லை. இந்த ஸ்டாண்டர்ட் நம்ம மாறவே கூடாது. ஒவ்வொரு குடும்பமும் சொல்ல வேண்டும், இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், இந்த குடும்பத்தில் அவனுக்கு இடமே இல்லை. எங்ககிட்ட ஒன்றுமே கிடையாது, உன் சரக்கு ஒன்றுமே கிடையாது. பெருமை இருந்தால் வருவான், கோபம் இருந்தால் வருவான். காயின் கோபப்பட்டனால அவன் உள்ளே வந்துட்டான். வந்து அவன் ஆபேலை கொலை செய்து விட்டான். ஏன்னா நான் வாசித்தோம் ஆதியாகமத்திலே, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவன் வித்து உன் தலையை நசுக்கும்னு உடனே பார்த்தாரு. சரி, காயின் நம்மளை ஒன்றும் செய்ய மாட்டான், ஆனால் ஆபேல் நம்மளை ஏதாவது செஞ்சுருவான், ஆபேல் நம்மளை நசிக்கிடுவான் போல், அதுதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுதுன்னு சொல்லிட்டு அவன் நம்மளை நசுக்கிறதுக்கு முன்னாடி அவனை க்ளோஸ் பண்ணிடுவான்னு சொல்லி காயின் மூலமாய் சாத்தான் ஸ்கீம் பண்ணி அவன் ஆபேலை கொலை செய்து விட்டான். காயின் தன்னை பிசாசுக்கு ஒப்பு கொடுத்து விட்டான். பிசாசுக்கு யாரும் நம்மை ஒப்பு கொடுத்து விடக்கூடாது. அவன் நம் மூலமாக தேவனுடைய காரியங்களை அழித்து விடுவான். நம் மூலமாக தேவனுடைய காரியங்களை அழித்து விடுவான். அங்கே ஆபேல் நல்ல தேவபக்தியுள்ள மகனாக எழும்பி வந்தான். அவனை அழிக்கணும்னு சொல்லி, ஏன்னா அவன் நம்மளை அழிச்சிருவான், நம்மளை நசிக்கிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை க்ளோஸ் பண்ணிட்டான். ஆகவே நாம் காயினுடைய வாழ்க்கையிலேருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், ஆண்டவரே, இந்த ஒரு பாவம் என் உள்ளத்தில் சின்ன கசப்போ, சின்ன பகையோ, சின்ன முறுமுறுப்போ, அதிருப்தியோ அது வரும்பொழுதே நான் சுத்திகரித்து கொள்ளட்டும் ஆண்டவரே. வரும்போதே எந்த பாவம் எனக்குள்ளே பெருசாக மாறிட வேண்டாம் என்று நாம் சொல்ல வேண்டும். கோபத்தை குறித்து பல வெளிப்பாடுகளை நாம் பார்த்தோம். அதே போல் அடுத்த எண்டில் பயம். இந்த பயமும் பல விதங்களிலே வெளிப்படும். ஆகவே தான் ஆண்டவர் பல முறை சொல்கிறார், பயப்படாதே பயப்படாதே. வேதம் முழுவதும் பார்த்திங்கன்னா 365 முறை பயப்படாதே 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 ஆண்டவர் சொல்லியிருக்கிறான். சில வேத நிபுணர்கள் சொல்வார்கள், அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாளைக்கு, ஒரு வருஷத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார், பயப்படாதே பயப்படாதே. பயப்பட்ட சீஷர்களை பார்த்து இயேசு கடிந்து விடார், ஏன் பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று. பயம் சாத்தானுடைய ஆயுதம். பயம் சாத்தானுடைய ஆயுதம். அது இடம் கொடுக்கவே கூடாது. பயமுறுத்தி உன்னை செய்ய வச்சுருவான். டேய், இதை செய்யாட்டா இந்த வேலை கிடைக்காம போயிடும், நீ அப்படியே வேலை இல்லாமல் போயிடுவ, அதனால் லஞ்சத்தை கொடு, காசை கொடுக்க வச்சுருவான். கொடுத்து உன்னை கடங்காரன் ஆக்கிடுவான். வேலையும் கிடைக்கல, காசும் போச்சு, நீ வாழ்நாள் முழுசாக கஷ்டம். பாருங்கள் எப்படி சாத்தான் ஏமாத்துறான். அதனால் பயத்தின் அடிப்படையில் உதவியுமே செய்யக்கூடாது. ஆண்டவரே, நீர் என் பட்சத்தில் இருக்கிறீர், நான் பயப்பட மாட்டேன். கர்த்தர் நமக்கு சகாயர், நாம் பயப்படும், மனுஷன் நமக்கு என்ன செய்வான். எபிரேயர் 13 அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்கிறேன். கர்த்தர் எனக்கு சகாயர். யாருக்கெல்லாம் கர்த்தர் சகாயராக இருக்கிறார்? ஆமீன். நம்ம ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் சகாயராக இருக்கிறார். எந்த கஷ்டமாக இருந்தாலும் த லார்ட் இஸ் மை ஹெல்ப்பர், கர்த்தர் நமக்கு சகாயர். ஆனால் நாம் பண ஆசை இல்லாதவர்களாய் ஒரு கண்டென்ட் ஹார்ட், போதுமென்ற இருதயத்தோடு நாம் இருக்க வேண்டும். ஆண்டவரே, நீர் எனக்கு போதும், ஆண்டவரே நீர் கொடுத்த ஆசீர்வாதம் எனக்கு போதும், நீர் கொடுத்த சபை எனக்கு போதும், போதுமானது ஆண்டவரே, நீர் கொடுத்துருக்கிறீர் ஆண்டவரே என்று ஒரு போதும் என்கிற மனதோடனே கூட தேவபக்தியே மிகுந்த ஆதாயம். அந்த போதுமென்ற மனதோடு கூட நம்ம இருந்தோமானால், திருப்தியாக இருப்போமானால், எந்த குறை சொல்லுதலும் இல்லாமல், முறுமுறுப்பும் இல்லாமல், முறையிடுதும் இல்லாமல் இருப்போமானால், அதுதான் தேவன் நம்மிடத்தில் விரும்புகிறார். இந்த பயத்தினுடைய வெளிப்பாடு பார்த்திங்கன்னா, ஒன்று கவலை. யார் கவலைப்படுவா? பயப்படுறவங்க தான் கவலைப்படுவாங்க. கவலை இருக்கா அவங்களுக்கு? அதான் மத்தேயு 6 அதிகாரத்தில் 3 முறை சொல்கிறார், கவலைப்படாதீர்கள் கவலைப்படாதீர்கள் கவலைப்படாதீர்கள். பிலிப்பியர் 4 அதிகாரத்தில் சொல்கிறார்,
7ஆம் வசனத்தில் ஒன்றை குறித்தும் நீங்கள் கவலைப்படாமல், ஒன்றை குறித்தும், உங்கள் எதிர்காலத்தை குறித்தும், உங்கள் படிப்பை குறித்து, அதுக்குன்னு சொல்லி கவலைப்பட வேணாம்னு சொல்லிட்டாங்க, நான் படிக்க மாட்டேன் அப்படி சொல்லக்கூடாது. அது பொறுப்பு இல்லாத, அது இன்னொரு பாவம். பொறுப்பு இருக்கணும், நம்ம கடினமாக உழைக்கணும், பிரயாசப்படணும். ஆண்டவர் என்ன பண்ணார்? ஏதேன் தோட்டம், அந்த முழு பூமியில் வேலையில்லா திண்டாட்டமா? இல்லை, முழு பூமி யாருக்கு தான் கொடுத்தார்? ஆதாம் ஏவாளுக்கு தான் கொடுத்தார். ஆனால் என்ன சொன்னார்? அந்த நிலத்தை கொடுத்து அந்த நிலத்தை பண்படுத்துங்கள் என்று சொன்னார். இந்த பூமி சபிக்கப்படுவதற்கு முன்பதாகவே, பூமி முள்ளையும் கொறுக்கையும் முளைப்பிப்பதற்கு முன்பதாகவே அவனை வேலை கொடுத்தார். வேலை செய்ய வேண்டும் என்பது தேவனுடைய தீர்மானம். வேலை செய்யணுன்னா படிக்கணும், படித்தா தான் வேலை கிடைக்கும். அப்போ நீங்கள் நல்லா படிக்கணும்ல, தேவனுடைய திட்டம் தானே. ஆனால் நீங்கள் புக் எடுத்து படிக்கும்போது என்னடா இதெல்லாம் படிக்க வேண்டியிருக்கு, தலையெழுத்து, அப்படி படிக்காதீங்க. படிக்க வேண்டிய வேலையை கொடுத்தது யார்? தேவன் தான். ஒரு சாட்சியை நான் எவ்வளோ ஆண்டுகள் முன்பாக கேட்டேன். ஒரு பையன், அவங்க அம்மா அப்பாவை கொன்று விட்டார்கள். அம்மா தான் அந்த பையனை வளர்க்குறாங்க. அம்மாவையும் மோசமான ஒரு தொழிலுக்கு கூட்டி கொண்டு போய் விட்டார்கள். பையன் மட்டும் தனியாக இருக்கிறான். அவன் ரோட்டில் சுற்றிட்டு அவன் உதவியற்றவனாக இருக்கிறான். அப்படி இருக்கும்போது எப்படியாவது படிக்கணும்னு ஆசை. ஆனால் யார் ஸ்கூலில் சேர்ப்பா? ஸ்கூலில் யார் ஃபீஸ் கட்டுவா? ஒன்றுமே முடியாது. ஒரு ஸ்கூல் கிளாஸ் நடந்துகிட்ருக்கும், டீச்சர் அங்கே நடத்துவாங்க. வெளியே இருந்து சின்ன ஓட்டை, அந்த ஓட்டை வழியாக அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பான். பார்த்து தான் நோட்டில் எழுதிக்குவான், பேப்பரில் எழுதிக்குவான். அப்படி படித்து வளர்ந்தான். இன்றைக்கி அவர் ரட்சிக்கப்பட்டு உலகம் முழுவதும் போய் ஆண்டோடைய வார்த்தையை பிரசங்கிக்கக்கூடிய ஒரு பிரசங்கியாக இருக்கிறார். எவ்வளோ கஷ்டமான சாட்சியை அவர் சொல்லியிருக்கார். உங்களில் ஒரு சிலர் கேட்டிருந்துருக்கலாம், படிப்பதற்கு எவ்வளோ கஷ்டம். படிப்பதற்கு எத்தனையோ பேர் யுத்தத்தின் மூலமாய் படிப்பு எழுந்து முகாம்களிலே இருக்கிறார்கள். முகாம்களிலே ஒரு முறை ஸ்ரீலங்காவுக்கு போயிருந்த பொழுது வண்டியில் போயிட்டே இருந்தோம். போகும்போது எங்கள் கூட வந்த ஒரு பிரதர், இந்த இடத்துல என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார் அப்படின்னாரு. கரெக்டாக அந்த ஃப்ரெண்டு நிற்கிறார். உடனே வண்டி நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு போகும்போது பார்த்தா அவர் ஒரு பாஸ்டர். அப்போ வாங்க பிரதர், நல்லா இருக்கீங்களான்னு கட்டி பிடிச்சி தழுவி கொண்டார். என்ன செய்கிறீங்கன்னா, சர்ச்சை ஒன்று கட்டியிருக்கோம், இன்றைக்கி சாயந்தரம் திறப்பு விழா, நேவியிலேருந்து ஒரு ஆஃபீஸரை வர வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ அவர் தன்னுடைய சாட்சியை சொன்னார். அவர் சொன்னார், இந்த இடத்த சுற்றி பாருங்கள், ஏதாவது ஒரு தென்னை மரத்துலையாவது குண்டு விழாமல் ஒரு தென்னை மரத்துக்கு காமிங்க. எல்லா தென்னை மரத்துலையும் குண்டு விழுந்து ஓட்டை, எல்லா வீடுகளிலும் குண்டு விழுந்து ரூஃபே இல்லை. அப்போ இந்த இடத்துல பயங்கரமாக குண்டு போடும்பொழுது இவரும் இவருடைய மனைவி பிள்ளைகள் தப்பிச்சு ஓடுறாங்க. தப்பிச்சு ஓடி 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 மூச்சரைக்க ஓடி ஓடி ஒரு கடல் கரைக்கிட்ட போயிட்டாங்க. அங்கே ஒரு போட்டு வந்துச்சு, காப்பாற்றுங்களேன்னு கதறினப்போ ஏறிக்கங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த போட்டில் ஏறிட்டாங்க. ஏறி உங்களை போய் ராமேஸ்வரத்தில் விட்டுறேன் அப்படின்னு சொல்லி இந்த போட்டு போயிட்டுருக்கு. போகும்போதே அவங்களுக்கு சாப்பாடு கிடையாது. சாப்பாடு இல்லாமல் தண்ணி குடிக்க தண்ணி இல்லை. கணவன் மயக்கம் போட்டார். பிள்ளைகள் ஒவ்வொருத்தராக மயக்கம் போட்டாங்க. சரின்னு சொல்லி மனைவி என்ன நினச்சார்கள், சரி குண்டு விழுந்து சாவதை காட்டிலும் இப்படி செத்து போகுது நல்லதான், ஓகேன்னு சொல்லி அவங்க தங்களை தேற்றிக்கொண்டு ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த போட்டு ஓட்டுறவர் சொல்கிறாரு, அவரும் கஷ்டம், என்ன யுத்தம், எல்லாம் செத்துக்கிட்டு இருக்காங்க, போட்டுக்காரன் உள்ளே போனால் அவனும் செத்துருவான். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை. அப்போ நேவி, ஸ்ரீலங்கா நேவி கப்பற்படை கப்பல் வருது. அப்போ இந்த அம்மாட்ட சொல்கிறான், அவங்க கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த பொய்யை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறான். அந்த அம்மா சொன்னாங்க, நான் பொய் சொல்ல மாட்டேன், நான் செத்தா கூட பரவாயில்ல, நான் பொய் சொல்ல மாட்டேன், இந்த உண்மையை சொல்கிறேன், அவங்க என்ன செஞ்சாலும் பரவாயில்ல என்று அவங்க ஆண்டவருக்காக அந்த சூழ்நிலையிலேயும் உண்மையை சொல்ல வேண்டும் என்று எண்ணினார்கள். நேவிக்காரன் வந்து உடனே நீங்கள், அதாவது அவன் வந்து இவங்களுக்கு ஸ்பையா, அதில் வந்து ஒற்றர்களாக வேலை செய்கிறீங்களா என்னன்றது கேட்கறதுக்காக அவங்க கேட்குறாங்க. ஏதோ சில கேள்வியெல்லாம் கேட்கும்போது இந்த அம்மா உள்ளதை சொன்ன உடனே அப்படியே இந்த அம்மாவை தூக்கிட்டு போய் நேவி கப்பலை ஏற்றுனாங்க. அந்த ஐயாவை தூக்கிட்டு போனாங்க. அந்த நேவி சோல்ஜர்ஸு மயக்கமடைந்த எல்லா பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு போய் அதுக்குள்ளே ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே போய் எல்லாருக்கும் ட்ரிப்ஸ் ஏற்றி மருத்துவ உதவி கிடைக்க செய்து அவங்கள இறக்கி விட்டுட்டாங்க. அவங்க அப்படியே வேறு எங்கேயோ இறக்கி விட்டாங்க. காடுகளில் மலையில் தங்கி கிடைக்கிற இலைகளையும் தலைகளையும் கிழங்குகளையும் சாப்பிட்டு அவங்க சொன்னாங்க, 5 வருஷம் நாங்கள் வீடே இல்லாமல் இருந்தோம், 5 வருஷமாக எங்கள் பிள்ளைகளுக்கு படிப்புனே தெரியாது. ஸ்ரீலங்கா அங்கே நடந்த சண்டை. இந்த இடத்துல இவ்வளோ குண்டு போட்டு
அங்கேருந்த வீடு, அங்கேருந்த இவங்க ஆராதிச்சிருந்த ஒன்று சபையெல்லாம் குண்டு போட்டு தகர்க்கப்பட்டுச்சு. இதை இந்த நியூஸ் போய்கிட்டே இருக்குது, ஸ்ரீலங்கா நியூஸ். அந்த கொரியாவில் ஒருத்தர் கேட்குறாரு. கொரியாவில் கேட்டு ஐயோ இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்துருச்சான்னு சொல்லி அவர் அந்த கூகுள் மேப்பில் அந்த இடத்த வச்சு லிங்க் பண்ணி, அதுக்கப்புறம் யுத்தங்கள்லாம் அமைந்த பிறகு அவர் தேடி இந்த குடும்பத்தை பார்த்து, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ஆண்டவர் எங்களை நடத்தி இங்கே கொண்டு வந்திருக்கிறான்னு சொல்லி அங்கேயே பெரிய கம்ப்யூட்டர் சென்டர் வச்சு இங்கே இருக்கிற எல்லா பிள்ளைங்களுக்கும் இனிமேல் அவங்கள ஸ்கூலில் போய் படிச்சுக்கிடுச்சு மேலே வரது கஷ்டம். 5 வருஷம் போயிடுச்சு, இனி எந்த கிளாஸில் அவங்க எடுப்பாங்க? இந்த கம்ப்யூட்டர் சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி அவங்க எல்லாருக்கும் கம்ப்யூட்டர் சொல்லிக் கொடுக்க வச்சு, உங்கள் சபை கட்டடத்தை நாங்கள் கட்டித்தரேன்னு சொல்லி அந்த சபை கட்டடத்துக்கு அவங்க காசு அனுப்பி அன்றைக்கி எல்லோரும் அமைதிக்குள்ளாக அன்றைக்கி சாயந்தரம் அவங்க சபையை திறக்கிறாங்க. படிப்புக்கு பாருங்கள் எவ்வளோ கஷ்டம். இன்றைக்கி உக்ரைன் நல்ல நாடு. உக்ரைன் எவ்வளோ உலகம் முழுவதுமாய் கோதுமை போகக்கூடிய ஒரு நாடு உக்ரைன், பெரிய நாடு. ஆனால் உக்ரைனும் ரஷ்யாவும் கிட்டத்தட்ட எத்தனை வருஷங்கள், 4 வருஷம் ஆக போகுது. சண்டையினால் எவ்வளோ பேர் அங்கேருந்து அனாதைகளாக போய்விட்டார்கள். எத்தனையோ நாடுகள், ஈரானை எடுத்துக்கொள்ளுங்கள், எத்தனையோ நாடுகளிலே, லிபியா, ஜோர்டன், இஸ்ரேல் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. ஆனால் தேவன் நமக்கு படிப்பை கொடுத்துருக்கிறார். அந்த படிப்பில் நம்ம கவனம் செலுத்த வேண்டாமா? அந்த படிப்பை நம்ம உற்சாகமாக படிக்க வேண்டாமா? எத்தனையோ பேர் படிக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க. அதனால் படிக்கணும். வேலை செய்கிறவர்கள் சின்சியராக வேலை செய்யணும். வேலை ஸ்தலத்திலே எனக்கு சாட்சி உள்ள ஒரு வேலைக்காரனாக நான் இருக்க வேண்டும். பார்க்கும்போது இவன் கிறிஸ்டியன், இவன் நல்லா வேலை செய்வான், ஏமாற்ற மாட்டான் அப்படின்ற ஒரு சாட்சி இருக்கணும். நான் வேலை செய்யக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம், அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பிலீவர்ஸ் இருப்பாங்க. பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட்டில் முக்கியமான போஸ்ட்டில் நல்ல விசுவாசிகளையாக தேர்ந்தெடுத்து அவர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கார். ஏன்னா அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு மனது என்னென்னா, இந்த இடத்துல இவங்க ஏமாற்ற மாட்டாங்க, உண்மையாக இருப்பாங்க. பர்ச்சேஸ் கோடிக்கணக்கில் பர்ச்சேஸ் நடக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு சபை எல்டர், ஒரு குறிப்பிட்ட ஹெப்ரோன் சபை போல் சபையினுடைய எல்டர். அதே மாதிரி பிளேஸ்மெண்ட்டுன்னு பெரிய டிபார்ட்மெண்ட், அதில் ஒரு பிலீவர் அங்கங்கே வச்சுருப்பாங்க. அது மாதிரி சாட்சி. ஆனால் இப்பொழுது இந்த சாட்சி இப்பொழுது மங்கி கொண்டே வருகிறது. ஆனால் நாம் சாட்சியில் இருக்கணும். நான் ஸ்கூலில் 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது என்னோடய டீச்சர் அடிப்பாங்க, டேய் கிறிஸ்டியன்ஸ் பொய் சொல்ல மாட்டாங்கடா, ஏன்டா பொய் சொன்னேன், கிறிஸ்தவன் பொய் சொல்லலாமா அப்படி தான் அடிப்பாங்க. இப்போ என்ன சாட்சி? கிறிஸ்தவன்னா பொய் சொல்லக்கூடாது. நம்ம பார்த்து அப்படி சொல்லுவாங்களா? இவன் பொய் சொல்ல மாட்டான்னு சொல்லுவாங்களா? நான் கல்லூரியில் படிக்கும்போது அங்கே உள்ள பிரின்ஸிபல், அவருடைய மகள் லண்டனில் இருந்தாங்க. லண்டன்லேருந்து அவங்களுக்கு மேரேஜுக்காக கோயம்புத்தூருக்கு வந்திருக்காங்க. அந்த பொண்ணுக்கு அம்மா இல்லை, அம்மா மெடிக்கல் காலேஜில் டீனாக இருந்து இறந்துட்டாங்க. அப்போ கல்யாணம், அவருக்கு நிறையா உறவினர்லாம் கிடையாது. அப்போ அவர் 2-3 ப்ரொஃபஸர்ஸ்ட்டை விசாரிக்கிறார். எனக்கு உண்மையுள்ள மாணவர்கள் 2 பேர் தேவை, ஏன்னா என்னோடய திருமணத்திற்கு அவ்வளோ மொய் பணம் வரும், அதை கலெக்ட் பண்ணி கொடுக்குறதுக்கு 2 பேர் தேவை அப்படின்னு கேட்டவுடனே, நானும் என்னுடைய ரூம்மேட்டு நண்பர்கள் இந்த 2 பேர் உண்மையாக இருப்பாங்க சார் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் கொடுத்தாங்க. நாங்கள் அந்த இதில் போய் அந்த பணம் காரியங்கள் எல்லாம் பார்த்து எடுத்து அவர்களுக்கு போட்டு கொடுத்தோம். ஒரு சாட்சி, நம்ம இருக்கக்கூடிய இடத்துல ஒரு சாட்சியாக நம்ம இருக்கணும். ஆண்டவரே உமக்கு சாட்சியாக வாழணும், என் மூலமாய் உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே இவன் கிறிஸ்தவன், இவன் கிறிஸ்தவள், இவரை நம்பி செய்யலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு வரணும். அதுபோல் ஆண்டவரே எனக்கு கொடுத்த வேலையில் நான் உண்மையாக இருக்கணும் என்று நாம் சொல்ல வேண்டும். ஆகவே குடும்பத்தின் தலைவர் கொஞ்சம் தேவபக்தி இல்லாதவராக இருந்தார், ஒரு அறகுறை ஆவிக்குரிய வாழ்க்கை உள்ளவராக இருக்கார், முழுதியமுடையவராக இல்லை. மனைவி தான் முழுதியமுடைய சீசலாக இருந்தால் நீங்கள் சொல்லணும், யோவான் 14:30 இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு எங்களுடைய குடும்பத்திலே எந்த இடமுமே இல்லை. தேவனுக்கு பிரியமான காரியம் எங்கள் குடும்பத்தில் கிடையாது, தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தைகள் இந்த குடும்பத்தில் பேசப்படுவதில்லை என்று நாம் தீர்மானம் எடுக்க வேண்டும். நம்முடைய குடும்பம் அப்படி இருந்தால்தான் தேவனுக்கு மகிமுள்ள ஒரு குடும்பமாக இருக்க முடியும். தேவன் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ நமக்கு உதவி செய்வார். ஆகவே கவலை, எதை உடுப்போம், எதை உண்போம், எதை உடுத்துவோம் என்ற கவலை நமக்கு வேண்டாம். ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து விண்ணப்பத்தோடே கூட ஸ்தோத்திரத்தினாலே தேவனுக்கு தெரியப்படுத்த. இந்த உலகத்தில் இருக்கும்போது கஷ்டங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், தேவைகள் இருக்கலாம். ஆனால் அது என்ன பண்ணணும்? தேவனுக்கு நாம் தெரியப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து விண்ணப்பத்தோடு கூட ஸ்தோத்திரத்தினாலே தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது அவைகளெல்லாம் உங்களுக்கு கிடையாது, உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும். உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் அது காத்துக்கொள்ளும். ஆகவே தேவன்
அப்படி வாழும்படியாய் விரும்புகிறார். பயம், பயத்தினுடைய வெளிப்பாடு கவலை. 2 பிரதர் கொஞ்சம் இதை செய்யலாம், நமக்கெல்லாம் வேணாம் பிரதர், நமக்கெல்லாம் எல்லாம் வேணாம் பிரதர், வீட்டில் ஏதோ கூப்பிட்றாங்க, வேணாமா நான் அதெல்லாம் வரமாட்டேன். வித்ட்ரா பண்ணிக்கிறது, எதையுமே முன்னாடி செய்கிறது கிடையாது. எந்த காரியத்தை கேட்டாலும் ஐயோ நான் செய்ய மாட்டேன், வேறு யாராவது பார்த்துக்குங்க. அதுவும் பயத்தினுடைய ஒரு வெளிப்பாடு. ஏன்னா நம்ம செஞ்சோன்னா ஏதாவது ஆயிடுச்சுன்னா, நமக்கு கெட்ட பேர் வந்துச்சுன்னா இப்படி பயம் அடிக்கிக்கொண்டே போகலாம். அப்படி இருக்கக்கூடாது. எதுலேயுமே நம்ம வித்ட்ரா பண்ணிக்கணும் நம்ம நினைக்கவே கூடாது. ஆங்ஸைட்டி, பதட்டம், ஏதாவது ஒரு செய்ய சொன்னால் ஒரு பதட்டம், அதுவும் பயத்தினுடைய ஒரு வெளிப்பாடு. சில பேருக்கு எனக்கு யாருமே இல்லை, நான் தனிமையாக இருக்கிறேன், அதுவும் பயத்தினுடைய வெளிப்பாடு. தனிமையாக உணர்றீங்களா? ஐ எம் லோன்லினஸ், தனிமை என்ற உணர்வு உங்களை வாட்டுதா? ஆண்டவர் உங்களோட கூட இருக்கிறாரே, நீங்கள் தேவனுடைய பிள்ளையை ஏன் கவலைப்படணும், ஏன் பயப்படணும்? அந்த பிசாசை, அந்த பயத்தை கொடுக்குறது யார்? பிசாசு. ஆண்டவரே நான் பயப்பட மாட்டேன். நெகேமியாவுக்கு எவ்வளோ பயமுறுத்தினார்கள், சன்புல்லா, தொபியா பயமுறுத்தினார்கள், உங்களை கொன்று போடுவோம், இந்த கட்டடம்லாம் இடிஞ்சு விழுந்துடும். நெகேமியா என்ன சொன்னார்? என்னை போன்ற மனுஷன் ஓடி போவானோ, என்னை போன்ற மனுஷன் ஓடி போவானோ. தைரியமாக நிற்கணும். அப்போஸ்தலர் அப்படி இருந்தாங்க, ஆண்டவர் மறுதளிக்கவே இல்லை. நீங்கள் கொன்று போட்டாலும், யோபு அப்படி இருந்தார், என்னை கொன்று போட்டாலும் ஆண்டவரே நான் உண்மையாக நான் இருப்பேன். அப்படிப்பட்ட தைரியத்தை ஆண்டவர் நமக்கு தருவார். அப்புறம் இன்றைக்கி நிறைய பேருடைய பிரச்சனை டிப்ரெஷன், அதுவும் பயத்தினுடைய ஒரு வெளிப்பாடு. டிப்ரெஷன், சோர்ந்து போய் கவலைப்பட்டு பேசாமல், அப்புறம் டேப்லெட் சாப்பிட்டு, அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு போய் நம்ம இருக்கிறவங்களுக்கெல்லாம் பாரமாய் மாறி. ஏன் வருது? நீங்கள் பயம், சின்ன பயமாக இருக்கும்போதே மேற்கொள்ள முடியவில்லை. இயேசுவின் நாமத்தில் கடிந்து வந்ததை மேற்கொள்ளணும். நம்ம நாம நியாயத்தை சுத்திகரித்துக் கொள்ளணும். ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்கிறீர், ஆண்டவரே நான் ஏன் பயப்படணும்? நான் பயப்பட மாட்டேன். அந்த டிப்ரெஷன், நம்ம அந்த டிப்ரெஷன் இடம் கொடுக்கவே கூடாது. டிப்ரெஷன் 3 காரியத்தின் மூலமாக வரலாம். உங்களுடைய ஃபிசிக்கல் பாடி மூலமாக வரலாம். சில பேருக்கு சோடியமோ அல்லது ஏதாவது ஒரு கெமிக்கல் பிரெயினில் குறைஞ்சறதுலாம் டிப்ரெஷன் வரலாம். அதுக்கு நீங்கள் அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். சில சமயத்தில் உங்களுடைய ஆத்மாவினால் வரலாம், மைண்டினால் வரலாம். சில சமயத்தில் பிசாசினுடைய கிரியைகள்னால் வரலாம். ஆவிக்குரிய ப்ராப்ளம், ஸ்பிரிச்சுவல் ப்ராப்ளமாக இருக்கலாம், மைண்டு ரிலேட்டட் ப்ராப்ளமாக இருக்கலாம், பாடி ரிலேட்டட் ப்ராப்ளமாக இருக்கலாம். அது எதுன்னு கண்டுபிடிச்சி அதுக்குள்ளே சிகிச்சை நம்ம எடுத்துக்கொள்ளணும். தேவன்கிட்ட நம்ம போகணும். ஆண்டவரே இந்த டிப்ரெஷனுக்கு நான் ஒரு காலம் இடம் கொடுக்க மாட்டேன். ஏதாவது ஒரு கவலை வந்துருச்சு, பிரச்சனை வந்துச்சுன்னா அதையே நினச்சிட்டே இருக்க வேண்டாம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த நோட்டில் எடுத்து எழுதுங்க, எனக்கு என்ன கவலை நோட்டில் எழுதுங்க. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, எ ப்ராப்ளம் வெல் ஸ்டேட்டட் இஸ் ஹாஃப் சால்வ். நல்ல ஒரு பிரச்சனையை தெளிவாக விளங்கி நீங்கள் எழுத ஆரம்பிச்சிங்கன்னா 50% தீர்ந்து போச்சு. அந்த ப்ராப்ளம் 50% முடிஞ்சு போச்சு. மீதி 50% ஈஸியாக நீங்கள் அதை டேக்கிள் பண்ணிடலாம். அப்படி நீங்கள் மனசுலேயே நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது செலந்தி வலை மாதிரி போட்டு இப்படியும் அப்படியும் போட்டு நிறைய சிக்கலாயிரும், ஒரு தெளிவே இல்லாமல் போயிடும். ஆகவே இந்த டிப்ரெஷனுக்குள்ளே நம்ம யாரும் போயிடவே கூடாது. நாம் தேவனுடைய பிள்ளைகள், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். டிமிடிட்டி, எதுக்கெடுத்தாலும் பயந்து நான் போக மாட்டேன், நான் செய்ய மாட்டேன், அது ஒரு டிமிட் ஸ்பிரிட். பவுல் தீமோத்தேயுக்கு சொல்கிறார், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் கொடுத்துருக்கிறார். தீமோத்தேயு பயந்த ஸ்பாவம் உள்ளவர். அதுக்கு தான் சொல்லுகிறார், ஆண்டவர் தெளிந்த புத்தியும் பலத்தையும் தைரியத்தையும் கொடுத்துருக்கிறார். சில பேர் தீர்மானமே எடுக்க மாட்டாங்க, போஸ்ட்பான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, நாளைக்கு பண்ணிக்கலாம். அதுவும் பயத்தினுடைய வெளிப்பாடு. இன்டெசிஷன், தீர்மானம் எடுக்க தயங்குவது. ஏதாவது ஒரு செய்யணும்னா போகும்போது பயம் வந்துடும், செய்யலான்ட்டு போவோம் பயம் வந்துடும், படிக்கலான்ட்டு புக் எடுப்போம் பயம் வந்துடும், எப்படி படிக்க போகிறேன் பயம் வந்துடும், மூடி வச்சுட்டு வந்துடுவோம். அப்படி இருக்கக்கூடாது. துணிஞ்சு நம்ம அதை செஞ்சிடணும். ஆண்டவரே என்னோடு கூட இருக்கிறீர், நான் அதை செய்கிறேன். தயக்கம், அதுவும் பயத்தினுடைய வெளிப்பாடு. தயக்கமே இருக்கக்கூடாது. எதுக்கு தயக்கம் இருக்கணும்? தப்பு செய்ய தான் தயக்கப்படணும், தப்பு செய்ய தான் யோசிக்கணும், பாவம் செய்வதற்கு. ஆனால் தேவனுடைய காரியங்களை செய்வதற்கு டவுட், சந்தேகப்படுறது, கோழைத்தனம், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், இதெல்லாமே பயத்தினுடைய வெவ்வேறு வெளிப்பாடு. ஆகவே நாம் கோபத்தை இடம் கொடுக்கவே கூடாது. முகநாடி வேறுபடும் பொழுதே ஆண்டவர் உணர்த்துகிறார், எரிச்சல் வரும்பொழுதே ஆண்டவர் உணர்த்துகிறார். அப்பொழுதே நம்மை சுத்திகரித்துக் கொள்வோம். சிறிய பாமாக இருக்கும்பொழுது நம்மை சுத்திகரித்துக் கொள்வது எளிது, நம்மை நியாயந்திருத்துக் கொள்வது எளிது. தேவன் தம்முடைய நம் உள்ளத்தை சுத்திகரிப்பாராக. அவருக்கென்று வாட தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமாம். நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எத்தனையோ வசனங்களை நீங்கள் கேட்டீங்க.
அதில் ஏதாவது ஒரு காரியம் உங்களுடைய உள்ளத்திலே அது ஒரு உணர்வை கொடுத்துருக்குமானால் அந்த ஒரு காரியத்துக்காக நீங்கள் இப்போ ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஒரு காரியமோ 2 காரியமோ, ஆண்டவரே இந்த காரியத்தில் நான் உணர்வடைகிறேன், ஆண்டவரே இந்த காரியத்தில் நான் மனம் திரும்புகிறேன், ஆண்டவரே நீங்கள் என்னை ஆரோக்கியப்படுத்துங்க, நீங்கள் என்னை சுகப்படுத்துங்க, ஆண்டவரே நீங்கள் பேசும் நான் கேட்கல, நீங்கள் பேசுகிறீங்க, நான் இப்போ மனம் திரும்புகிறேன், ஆண்டவரே. பிள்ளைங்க கூட நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஒன்று கேட்கலாம். ஆண்டவரே நான் சின்ன வயசில் அப்பா அம்மாவுக்கு நான் கீழ்ப்படுகிற பையனாக இருக்க போகிறேன், சொல்ல மாட்டிங்களா? ஆண்டவரே நான் கீழ்ப்படுகிற பிள்ளைனாக இருக்கணும், கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன், சாமையிலே போல் நான் இருக்கணும் ஆண்டவரே. சின்ன பிள்ளைங்க ஜெபம் பண்ணுங்க ஆண்டவர்கிட்ட, அப்பா அம்மா கீழ்ப்படியணும். நல்ல தகப்பனே மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை துதிக்கிறோம். ஆமாண்டவரே நீர் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொன்னது போல் நாங்கள் எப்போதும் வேலைக்காரருடைய இருதயம் உள்ளவர்களாய் கீழ்ப்படிவதற்கு ஆயத்தமுள்ளவர்களாய் நாங்கள் இருக்க எங்களுக்கு நல்ல ஒரு மனதை தாரும். சிறிய பாவமாக இருக்கும் பொழுதே நீங்களை உணர்த்தும் பொழுது எங்களை கழுவிக்கொள்ளட்டும் ஆண்டவரே, உங்களை சுத்திகரியும் ஆண்டவரே, உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. உமக்கு மகிமையாய் நாங்கள் வாழ விரும்புகிறோம். இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை, அவனுடைய குடும்பத்தில் ஒன்றுமில்லை, உங்களுடைய சபையில் ஒன்றுமில்லை என்று நாங்கள் சொல்லத்தக்கதாக ஆண்டவரே எங்களை மாற்றும். உடைய நாமத்தினாலே ஆண்டவரே நீ ஆவினாலே நிரப்பும் தைரியத்தை தாரும் ஆண்டவரே. பயமுள்ள ஆவியெல்லாம் எடுத்து போடுங்க ஆண்டவரே, கோபத்தையெல்லாம் நீக்கி போடுங்க ஆண்டவரே. உம்மிடத்திலிருந்த சாந்தத்தை நாங்கள் கற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.